முக்கடல் சூழ்ந்த குமரியிலே முப்பால் தந்த வள்ளுவனுக்கு முத்தமிழ் அறிஞர் எழுப்பிய சிலையின் வெள்ளி விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு, அதன் மாண்பமை முதல்வர் பெருமகனார், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும், பட்டிமண்டபத்தில் உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற பேச்சாளர்கள், என் இனிய இலக்கிய குடும்பத்தார், அது கடலா இது கடலா என்பது போல் வந்திருக்கிற ரசிகர் பெருமக்களுக்கும், கைதட்டிய 15 பேருக்கு நன்றி, பின்பற்றிய 50 பேருக்கு நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து, மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த விழாவிலே மிகச்சிறப்பாக கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக தமிழ் வளர்ச்சித்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து பட்டிமண்டபத்தை தொடங்குகிறேன். பட்டிமண்டபத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை. 2021 மே 7, அதற்கு முன்பாக ஊடகங்களிலே, பத்திரிகைகளிலே எங்கு நீங்கள் திருப்பி பார்த்தாலும் சில செல்வாக்கு வாய்ந்த ஜோதிடர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். இவருக்கு ராஜயோகம் இல்லை, அந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்கவில்லை, அந்த வீட்டை அந்த கிரகம் பார்க்கிறது, அதனால் எப்படியும் தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது, திருவள்ளுவர் வழியில் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று முதல்வர் பொறுப்பேற்ற மாண்பமை முதல்வர் அவர்களே, 1000 சாதகம் சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் மனிதனுடைய உழைப்பு வெற்றி பெறும் என்பதை சொன்னவர் திருவள்ளுவர். அந்த உழைப்பின் வெற்றியின் அடையாளமாக இன்று இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்றார் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவருடைய வழியிலே சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பமை முதல்வர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் அமைத்த அந்த சிலையினுடைய வெள்ளி விழாவை ஒரு மிகப்பெரிய இலக்கிய பெருவிழாவாக, நாடறிகிற விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் 3 செய்திகளை முன்னுரையாக சொல்லிவிட்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் சரியாக பட்டிமண்டபத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்களிடத்திலே ஒரு வேடிக்கையான கேள்வி கேட்கிறேன். உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உலகத்திலே மொத்தம் எத்தனை மதங்கள் இருக்கும் என்று உங்களுடைய யோசனையிலே கொஞ்சம் நினைத்து பாருங்கள். புள்ளி விவரத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 10,000 மதங்களுக்கு மேல் இருக்கின்றன உலகத்தில். 10,000 மதங்களும் உலகத்தில் இருக்கிற பல மக்களால் பின்பற்றப்பட்டாலும் 12 மதங்கள் மட்டும்தான் உலகத்தில் அதிக செல்வாக்கு உடைய மதங்கள். பஹாய், கன்ஃபியூஷியஸ், ஜைன மதம், ஜூடா, சிண்டோ, சீக்கிசம், தாவோயிசம், ஜொராஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லப்படுகிற மதங்களோடு அதிக செல்வாக்குடைய மதங்கள் 4 என்று எடுத்துக்கொண்டால், உலகில் 31% மக்களால் பின்பற்றப்படுவது கிறிஸ்துவம், 24% மக்களால் பின்பற்றப்படுவது இஸ்லாம், 15% மக்களால் 15% மக்களால் பின்பற்றப்படுவது இந்துயிசம், புத்தயிசம் 7% மக்களால் பின்பற்றப்படுவது. நான் எதற்காக புள்ளி விவரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா? ஒரு மதம் உங்களுக்கு எதை ஒழுக்கம் அல்லது தர்மம் என்று சொல்லுகிறதோ, அது இன்னொரு மதம் ஒழுக்கம் இல்லை என்று சொல்லுகிறது. கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். எது ஒழுக்கம் இல்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறதோ
அது ஒழுக்கம் என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது. நான் மதங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, வெறும் நெறிகளை மட்டும் சொல்லுகிறேன். வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் கோட்பாடுபடி தவறு. அது எந்த மதம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் படி தவறு. ஆனால் அசைவம் உண்ணுவது என்பது தவறல்ல. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டவை. நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அசைவம் சாப்பிடுவது தவறல்ல, ஆனால் வட்டி வாங்குவது தவறு. இன்னொரு மதம் சொல்லட்டுமா? அசைவம் சாப்பிடுவது தவறு என்று அறிவித்தது, ஆனால் வட்டி வாங்கி ஒருவனை கொல்லுவது பாவம் என்று அந்த மதம் அவர்களுக்கு சொல்லவில்லை. வட்டிக்கு வட்டி வாங்குவது கூட குற்றம் இல்லை, ஆனால் அசைவம் சாப்பிடுவது குற்றம் என்று ஒரு மதம் சொல்லி இருக்கிறது. மது அருந்துவது குற்றம் என்று பல மதங்கள் சொல்லி இருக்கின்றன. மது அருந்துவது ஒரு மதத்தில் சடங்கு, அது ஒரு நோன்பு, அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மதத்தின் அளவிலேயே. நான் எந்த மதம் என்று சொல்லவில்லை. மது அருந்துவது ஒரு மதத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒரு பெண்ணுக்கு மேல் திருமணம் செய்வது முறையல்ல என்று ஒரு மதம் கண்டிக்கிறது. நீங்கள் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தாலும் அது கடவுளுக்கு விரோதம் இல்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மதம் எதை அறம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் ஒப்புக்கொள்ளவில்லை. உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன என்று கேட்டால், அப்படியானால் நான் எந்த அறத்தை பின்பற்றுவது? இப்ப நான் இதை விட ரொம்ப உங்களுக்கு லாபகரமா ஒரு யோசனை சொல்லலாம். எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு, எப்படி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு அந்த மதத்துப்படி அதை பண்ணுனேன், இந்த மதத்துப்படி இதை பண்ணுனேன் அப்படின்னா உங்களை கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்ணும்போது அந்த மதம், வட்டி வாங்குற போது இந்த மதம், அசைவம் சாப்பிடுற போது இந்த மதம், நான் உலகத்தின் எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற உத்தமன்னு நீங்க சொன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால இனிமே அப்படி பண்ணலாம்னு இன்னையில இருந்து முடிவு பண்ணாதீங்க. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. ஆனா எங்க ஐயன் திருவள்ளுவன் மட்டும்தான் ஒரு வார்த்தை சொன்னான். ஏய், உன்னை ஒழுக்கமா தர்மமா அப்படிங்கறதெல்லாம் உன்னுடைய மத புஸ்தகத்தை எடுத்து தேடாத. ஒன்று அறமா அறம் இல்லையா என்பதை 7ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் பக்கத்தில் 3ஆம் பேராவில் சொல்லி இருக்கிறது என்று உன் மத புத்தகத்தை வைத்துக் கொண்டு தேடாது. அப்படியானால் அறம் ஒழுக்கம் என்பது என்ன என்று கேட்டபோது ஒரு வரி சொன்னான் திருவள்ளுவன், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் என்றான் திருவள்ளுவர். இந்த ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போறோம். ஒரு மனிதன் எது அறம் என்பதை தன் மத நூல்களில் தேடுவதால் அறம் கிடைக்காது. ஆனால் மனசாட்சியில் தேடுகிற போது இது அறம் அறம் இல்லை என்பது அவரவருக்கு புரியுமா புரியாதா? யோசித்து பாருங்க. தப்பு பண்ற எவனுக்காவது இது தப்புன்னு புஸ்தகத்துல போட்டிருந்தாதான் தப்பா? அவனுக்கா தெரியாதா? 2 பேரு பேங்க்ல திருட போனான். அவன் திருடன்லயே ஹோல்சேல் திருடன். பேங்க்ல போய் திருட போனான். பேங்க்ல இருந்து திருடிட்டு வரும்போது பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒருத்த கேட்டான், எவ்வளவு எடுத்திருக்கிறோம்னு எண்ணி பார்க்கலாம்னா, நம்ம எடுத்திருக்கிறது எவ்வளவுன்னு எண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு திருடன் அருமையான பதில் சொன்னான். எதுக்குடா அனாவசியமா நாம கஷ்டப்படணும்? நாளைக்கு பேப்பர்ல போடுவான், டிவியில சொல்லுவாங்க, நாம எதுக்கு இதை எண்ணிக்கிட்டு இருப்பானு, பேப்பர்ல போடுவான் நாளைக்கு அப்படின்னா. சரி, ராத்திரி பொழுது போகாட்டி என்ன பண்றதுன்னு எண்ணி பார்த்தா 57 லட்சம் இவனுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க பேங்க்ல இருந்து. மறுநாள் இவன் 2 பேரும் பேப்பர் எடுத்து பார்த்தா வங்கியில் 65 லட்சம் கொள்ளை அப்படின்னு போட்டிருந்தான். எனக்கு கீழே விழுந்ததை இன்னொருத்தன் எடுத்துன்னு போட்டான். இவங்க எடுக்கும் போது கீழே விழுந்தது இல்ல, அதெல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு என்ன நினைச்சா, எப்படியும் அவனுங்களை தான் சொல்ல போறான், அதோட இதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியால அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். இந்த 2 திருடனும் பேசிட்டான். தூக்கிய பய, எவன் பணத்தை எவன் கொள்ளையடிக்கிறது, 8 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டானுங்க பாரு, திருட்டு பயலுக உருப்பிடுவானா அப்படின்னா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருடுகிறவனுக்கு கூட திருடுவது தவறு என்பது மனசாட்சிக்கு தெரியும். அவனுடைய மதநூல் சொல்லி இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. இதை திருவள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் என்று சொல்லி வைத்தார். எனவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதுதான் அறம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளுக்கு என்ன சிறப்பு? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்.
நான் பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலும் பேசுற போது சொல்றது, அறத்துப்பாலை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அறத்துப்பாலை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பொருட்பாலை அவர்களாக படித்துக் கொள்வார்கள். காமத்துப்பாலை அவர்கள் காதலி வந்து கற்றுக் கொடுப்பாள். எனவே எல்லாவற்றையுமே ஒருவரே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அறத்துப்பாலை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். பொருட்பாலை அவர்களாக படித்துக் கொள்வார்கள். காமத்துப்பாலை அவரவர் காதலர் அவரவருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இது மூன்றுமே கற்க வேண்டிய ஒப்பற்ற இலக்கியம். திருவள்ளுவர் ஒரு கவிஞர், ஒரு புலவர், ஒரு தலைவர், மூணுமா இருக்கிறவர். கவிஞருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? காமத்துப்பாலுக்கு நிகரான ஒரு கவிதை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? டாக்டர் கலைஞருடைய குரலோவியத்தையோ மத்தையோ எடுத்து பார்க்கிற போது திருவள்ளுவருக்குள்ள இருக்கிற கவிதையினுடைய அழகு என்ன என்பதை நாம பார்க்க முடியும். திருவள்ளுவர் ஒரு சிறந்த கவிஞர் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, காமத்துப்பால் ஒண்ணு போதும் அவர் எவ்வளவு பெரிய கவிஞர்ங்கிறத நிலைநாட்டுவதற்கு. அவர் புலவர் அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அறத்துப்பால் எடுத்து படிச்சு பாருங்க. அவர் ஒரு மிகப்பெரிய புலவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அறத்துப்பால்ல இருக்கு. பொருட்பால்ல எப்படி நாடு நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் சொல்வதால் திருவள்ளுவர் கவிஞர், புலவர் மட்டுமல்ல, ஒரு தலைவர் என்பதையும் அந்த பொருட்பால் நமக்கு புரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி மூன்றுமாக இருக்கிற பெருமைக்கு உரியவர் திருவள்ளுவர். அவர் இல்லறம் மிகச்சிறந்த நெறி என்பதை நமக்கு வற்புறுத்துகிறார். நீங்க அந்த மாதிரி ஒரு குறள் எனக்கு இன்னும் மறக்க முடியல. குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நடுவரா இருந்தாரு. நானும் சத்தியசீலனும் வழக்காடு மன்றம் பேசுறோம். நான் பேச ஆரம்பிச்ச காலம். அடிகளார்ட்ட அந்த வழக்காடு மன்றத்தை வைக்கிற போது சத்தியசீலன் ஒரு கேள்வி கேட்டார். என்ன இந்த சுகி சிவம் எல்லாமே திருக்குறள் இருக்கு, திருக்குறள் இருக்கு, திருக்குறள் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாமே திருக்குறள்ல இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதை கேட்ட உடனே அடிகளார் என்ற என்ன குறுக்க ஒரு கேள்வி கேட்டாரு, குடும்ப கட்டுப்பாடு திருக்குறள்ல இருக்குதான்னு. நான் உடனே ஒரு மரியாதையா போல் சொன்னேன், இதை சாமி கேட்கப்படாதுன்னு. குடும்ப கட்டுப்பாடு திருக்குறள்ல இருக்குதான்னு கேட்கிறார் குன்றக்குடி அடிகளார். இதை சாமி கேட்கப்படாது அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, பதில் சொல்றீதான், எல்லாமே திருக்குறள்ல இருக்குன்னு சொல்றியே, இருக்குதா அப்படின்னார். இருக்குன்னு. நாங்க பட்டிமண்டபத்துக்கு பேச வந்துட்டா எதை எடுத்தோமோ அதை கடைசி வரைக்கும் சாதிச்சுட்டு தான் உட்காருவோமே ஒழிய எதுக்காகவும் நாங்க மாத்திக்க மாட்டோம். இருக்குது, குடும்ப கட்டுப்பாடு இருக்குதுன்னு. எங்க இருக்குதுன்னாரு, குழல் இனிது யாழ் இனிது என்று ரெண்டோட நிறுத்திக்கிட்டான். இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் என்பதை திருவள்ளுவர் நமக்கு புரிய வைத்தார். குழல் இனிது யாழ் இனிது, இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம், குடும்ப கட்டுப்பாடு திருக்குறள் இருக்குதுன்னு. அப்ப அடிகளார் ஒரு வார்த்தை சொன்னார், நீ எங்க போனாலும் பொழைச்சுக்குவேன்னார். இன்னைய வரைக்கும் அது உண்மை. 52 வருஷமா நான் எங்க போனாலும் பொழைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அடிகளாருடைய ஆசைன்னு சொல்லணும். சத்தியசீலன் கோபமா ஒரு கேள்வி கேட்டார், எல்லாமே இருக்குன்னு சொல்றியே, அதுல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எல்லாம் ஆசைப்படுறானே, இருக்குதான்னு கேட்டார். இருக்கு, எப்படி சொல்ற அப்படின்னார். குழல்ங்கிறது கண்ணனுடைய கையில இருக்கு, யாழ் என்பது சரஸ்வதி கையில இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற கணக்க திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க இத மதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரான்ஸ் தேசத்துல இசைக்கருவிகளை பிரிக்கிறான். சயின்ஸ் அது. இசைக்கருவிகளை பிரிக்கிற போது மேல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபீமேல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு இசைக்கருவியை பிரிக்கிறான். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, புல்லாங்குழலை மேல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரிச்சிருக்கிறான். அந்த வீணை மாதிரி இருக்கிற தந்தி கருவியை ஃபீமேல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறான் பிரான்ஸ் தேசத்துல. எதுக்காக இதை சொல்ல வர, தெரிந்து எழுதினாரோ தெரியாமல் எழுதினாரோ யோசித்து எழுதினாரோ, இந்த உலகத்தின் எல்லா அற்புதங்களும் அடங்கும்படியாக அந்த திருக்குறள் நமக்கு தரப்பட்டது. இப்ப தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுல சில வார்த்தைகள் நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே நான் பேசினா அது மரியாதையா இருக்காது. கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், இவ்வளவு நேரம் நீ பேசினதே சரியா இல்ல, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப பட்டிமண்டபம் முறையா தொடங்குது. 6 சிறந்த பேச்சாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தலைப்பு என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். திருக்குறளால் அதிக நன்மை. திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதனுக்கா சமுதாயத்திற்கா? யாருக்கு அதிக நன்மை கிடைத்தது அப்படிங்கிற அந்த கான்செப்ட பேசுறதுக்கான ஒரு தலைப்பு. ஒரு வார்த்தை நீங்க யோசிச்சுக்கணும். தனி மனிதன் என்பது வேறு, தனித்தனி மனிதன் என்பது வேறு. இது எவ்வளவு பேர் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. நான் அதுக்காக ஒரு லீடு கொடுத்திருக்கிறேன். தனி மனிதன் என்பது வேறு, தனித்தனி மனிதன் என்பது வேறு. தனி மனிதருக்கா அல்லது சமுதாயத்திற்கா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் உங்ககிட்ட
அந்த மழலை செல்வம் பத்தி சொன்ன பாத்தீங்களா? குழந்தைய திருவள்ளுவர் கொஞ்சின மாதிரி இன்னொருத்தன் கொஞ்ச முடியாது. எப்படி? தம்முடைய மக்கள் சிறுகை அளாவிய கூழ், தன்னோட குழந்தை அப்படி வந்து வாயில தான் தின்னுட்ட எச்சல வைக்கிற போது வர்ற சந்தோஷம் எப்பேற்பட்ட சந்தோஷம்னு திருவள்ளுவர் எழுதினார். அந்த குறளை படிக்கும் போது நான் ஒரு முடிவு பண்ணேன், கண்டிப்பா திருவள்ளுவர் காவி கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குடும்பஸ்தனா புள்ள பெத்த காரணத்தினாலதான் அந்த குழந்தை கொஞ்சம் அழக அவர் பேசினார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் காவி கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காவி கட்டிக்கிட்டு புள்ள பெற்றிருந்தா அது நியாயம் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டு இந்த முன்னுரையை இந்த அளவிலே நிறைவு செய்து விட்டு இப்போது பட்டிமண்டபம் முறையாக தொடங்குகிறது. தனி மனிதருக்கு என்கிற அணியை மிகுந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். நானே நடுவர்னா அங்க உட்கார்ந்து பேசணும், ஏன் இங்க நின்று பிற்காலத்துல நம்ம பேச்சு நிக்குதோ இல்லையோ நாமளாவது நிக்கலாமேன்ற ஐடியால தான் நின்று. வணக்கம். எங்கள் பெருவணக்கத்திற்குரிய மாண்புமை முதல்வர் பெருந்தகை அவர்களே, துணை முதல்வர் பெருந்தகை அவர்களே, எங்கள் பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் பெருமக்களே, போற்றுதற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, எங்கள் மரியாதைக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, என்னிலும் மிக சிறப்பாக பேசவில்லை என் பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த அவையோரே, என் பணிவின் வணக்கம். முத்தமிழ் அறிஞருடைய குறளோவியம் வெளியீட்டு விழா, அந்த விழா நிறைவேறுகிற போது மேடைக்கருகே ஒரு இளைஞர் கையில் குறளோவியத்தோடு தயங்கி தயங்கி நிற்கிறார். அவரை பார்த்ததும் அருகில் இருந்த காவலரிடம் சொல்லி அந்த இளைஞனை அழைத்து வா என்றார் வணக்கத்துக்குரிய முதல்வர். அந்த இளைஞன் அவரிடத்தில் வந்து நின்று, ஏதோ என்னிடம் சொல்ல நினைக்கிறாய், என்ன வேண்டும் என்றார். ஐயா, நான் ஒரு ஏழை இளைஞன், நான் வாழ்வில் முன்னேற வேண்டும், நீங்கள் ஏதாவது ஒரு குறள் எழுதி கொடுங்கள் என்று நீட்டினார். யாரோ ஒரு சிறுவனுடைய கோரிக்கை என்று முத்தமிழ் அறிஞர் புறந்தள்ளவில்லை. அந்த குறளோவியத்தில் முதல் பக்கத்தில் எழுதினார், எண்ணியோங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். இந்த ஒரு திருக்குறளை உன் வாழ்நாளில் பின்பற்று, நீ உச்சம் தொடுவாய் என்றார். அந்த இளைஞன் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வந்தார். இன்னொரு நிகழ்வை சொல்லுகிறேன், தனி மனிதனுடைய லாபம். நமது வணக்கத்துக்குரிய அமரர் அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறார். ஒரு வட இந்திய பத்திரிகையாளர் அவரிடத்தில் கேட்டார், போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு சின்னஞ்சிறு தீவில் பிறந்த நீங்கள் இன்று இந்த மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்களே, எப்படி? ஐயா சொன்னார், ஒரே ஒரு திருக்குறள் தான் காரணம். உங்களுக்கு தெரியுமா, நான் வாழ்வில் வெற்றியை எவ்வளவு சந்தித்தேனோ அதிக அளவு தோல்விகளை சந்தித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் துவண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் ஒரு திருக்குறள் தான். நான் முதலில் அனுப்பிய ஏவுகணை பிருத்வி மண்ணில் வீழ்ந்தது, இலக்கை அடையவில்லை. பத்திரிகைகள் கேலி செய்தன, இந்த நாட்டில் ஏவுகணைகளுக்கு கூட நாட்டுப்பற்று அதிகம், எனவேதான் மண்ணிற்கு வருகிறது என்று. நான் சோர்ந்து விடவில்லை. அடுத்த முறை நான் ஏவிய ஏவுகணை அக்கினி மிக அற்புதமான வெற்றியை ஈட்டியது. அதனுடைய படிப்படியான வளர்ச்சிதான் இப்போது நான் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலி. என்னை உட்கார வைத்தது எது தெரியுமா? எண்ணியோங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என்ற ஒரு குறள் தான் என்று சொன்னால் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நடுவர் அவர்களே, குறள் என்றாலே அறம். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், அறம் இதென்றும் மரம் இதென்றும் யாம் அருகிலாத போது தமிழ் இறையனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் ஏம்பி காட்ட மாட்டாயா என்றார். திருக்குறளில் ஒவ்வொரு சொல்லும் அறம். அறத்தை சமூக அறம், தனி மனித அறம் என்று பிரிக்கலாம். சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக அறம் சொல்ல முடியாது. அதைத்தான் நீங்கள் முதலிலேயே சொன்னீர்கள். புலால் மறுத்தல் என்பது அறம்தான். ஆனால் அனைத்து சமூகத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் அறம் என்று அதை சொல்ல முடியுமா?
முடியாது. தனி மனிதனை உயர்த்துவதுதான் வள்ளுவத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம். வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தின் வழியாக நட, அது மட்டும் போதுமா? வாழ்க்கை அறம் சார்ந்து வாழ வேண்டும். வள்ளுவர் கனவுலகத்தில் வாழ்ந்தவர் அல்ல, நடைமுறை வாழ்க்கையையும் உணர்ந்தவர். நல்லவனாகவும் இருத்தல் வேண்டும், நன்றாகவும் வாழ வேண்டும். நல்லவனாக வாழ்வதற்கு அறம் சார்ந்த வாழ்க்கை, நன்றாக வாழ்வதற்கு சரியான முறையில் பொருளை தேடுவது. எப்படி தேடுவது? அறனீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள். பொருளை தேடு. எல்லா இடத்திலும் அன்பாக சொல்லுகிற வள்ளுவர் பொருளை பற்றி சொல்லுகிற போது மட்டும் ஆணையிடுகிறார், செய்க பொருளை, பொருளை செய் என்று ஆணையிட்டு சொல்வது பொருளை பற்றி சொல்லுகிற போதுதான். ஆனால் அதில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், பொருளை தேடுகிற போது இன்னொருவனுடைய செல்வம் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்காதே. அப்படி வந்தால் அது உன்னை கதற கதற அழ வைத்து போய்விடும். ஒருவேளை நீ அறம் சார்ந்த முறையில் தேடிய பொருள் உன் கையை விட்டு போனால் கவலைப்படாதே, 1க்கு 10ஆக அது திரும்பி வரும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், ஆனால் நல்லவை இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை என்று சொல்லி தந்தார். பொருள் தேடுவது எதற்காக? தான் வாழ்வதற்காகவா? நமது புறநானூறு சொல்லும், செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. பொருளை உனக்காக மட்டும் தேடாதே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்வதற்காகவும் உன் பொருள் பயன்பட வேண்டும். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார். ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லுகிறேன். இந்த குமரி மண்ணில் பிறந்த ஒரு நல் முத்தினுடைய பெயர் கலைவாணர் NSK. அவருடைய பெயரை இந்த மண்ணில் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். நிறைய பொருள் தேடியவர், தேடியதெல்லாம் வாரி வழங்கியவர். ஒரு நாள் அவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஏழை பெண் வந்து நிற்கிறாள். மேடிட்ட வயறு, அவள் கர்ப்பிணி என்பதை காட்டுகிறது. அவரிடத்தில் வந்து வணங்கி சொன்னாள், ஐயா, நான் ஒரு ஏழை பெண், 8 மாத கர்ப்பிணி. என்னுடைய கணவர் என்னை கைவிட்டு விட்டு சென்று விட்டார். வயதான தாயின் பாதுகாப்பில் இருக்கிறேன், வாழ வழியில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள். கலைவாணர் உள்ளே சென்றார். ஒரு பெருந்தொகையை கொண்டு வந்து கையில் கொடுத்தவா, போய் வா மகளே என்னார். அவ வணங்கினா, தர்ம பிரபு நல்லா இருப்பீங்க. அவர் போனதும் உடனே மதுரை அம்மையார் வந்தாங்க. உங்கள மாதிரி ஒரு ஏமாளிய நான் பார்த்ததே இல்லைன்னாங்க. கலைவாணர் சிரித்து கொண்டே சொன்னார், அப்படி என்ன என்னிடம் கண்டு விட்டாய்? இதோ ஒரு பெண் வந்தாளே, அவள் உண்மையிலேயே கர்ப்பிணியா? துணியை சுருட்டி சேலைக்கு கீழே வைத்து விட்டு கர்ப்பிணியாக நடித்தாள், ஏமாந்து போய்விட்டீர்களே என்னார். கலைவாணர் சிரித்தார். இதோ பார், நீயும் நானும் நடிகர்கள், நடிப்பதற்காக பணம் வாங்குகிறோம். அவள் கர்ப்பிணி அல்ல, நடிக்கிறாள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். பிறகு ஏன் பணம் கொடுத்தேன் தெரியுமா? தேர்ந்த நடிகர்களாகிய நம்முன்னே வந்து ஒரு பெண் நடிக்கிறாள் என்றால் அந்த நடிப்புக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா? நான் கொடுத்தது ஏமாளித்தனம் அல்ல, அந்த நடிப்புக்கு பரிசு என்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், செல்வம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நயனுடையான் கண் பட்டதாக இருக்க வேண்டும். மாண்புமே நடுவர் அவர்களை இந்த ஒரு செய்தியோட முடித்திடுறேன். இன்பத்து பாலை மறந்துவிடவே கூடாது. வள்ளுவர் சொன்னார், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவை அதைவிட புனிதமாக எவரும் சொன்னதில்லை. உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற மடந்த எடு எம்மிடை நட்பு. முடிச்சிடுறேன் நடுவர்களே, ஒரே நிமிடம் முடிச்சிடுறேன். அவர் சொன்னார் பாருங்க, அதாவது இந்த நட்பு என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும்? ஒரு காதல் என்பது இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று நோய்க்கு மருந்து. ஒரு முறை பார்த்தால் நோய், அடுத்த முறை பார்த்தால் நோய் தீர்ந்து விடுகிறது. இதை மீரா எளிமையாக எழுதினார்.
நீ தலை சாய்த்து ஓரக்கண்ணால் என்னை பார்த்தாய், நெஞ்சில் முள் பாய்ந்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னும் ஒரு முறை பார். எவ்வளவு இது கேட்டாங்க. நான் குறளைத்தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் நன்றாக பார்த்தால் குறள் தனி மனித மேம்பாட்டிற்குத்தான் முதலிடம் கொடுக்கிறது. சமூக அறம் இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் மனத்துக்கண் மாசிலன் ஆனால் ஒரு அற்புதமான சமுதாயம் உருவாகும். முதலில் அவன் மனிதனாக வாழ வேண்டும். அதற்கு துணை செய்வதுதான் திருக்குறள் என்று சொல்லி அனைவரையும் மீண்டும் தலையால் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜாராம் ரொம்ப அருமையா பேசினாரு. என்எஸ்கே அவர்கள், கலைவாணர் அவர்கள் வந்து நின்ன பெண்ணை கர்ப்பிணின்னு நினைச்சு பணம் கொடுத்தாரு. அம்மா மதுரம் கண்டுபிடிச்சு கேட்டாங்க. இல்ல இல்ல எனக்கு தெரியும்னு சொல்லி நடிகர்கள்கிட்டயே நடிச்சதால காசு கொடுத்தேன்னு சொன்னார். எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, நிஜமாவே அவர் கலைவாணர் ஏமாந்திருப்பார். மனைவி கிட்ட இதை காட்டிக்க கூடாது அப்படின்னு நடிச்சாதான் ஒரு மாதிரி கொஞ்சம் சமாளிக்கலாம். மனைவி கிட்ட நடிக்க தெரியலன்னா அவங்களால குடும்பம் நடத்த முடியாது. ஒரு பெரிய உண்மையை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ராஜாராம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. இன்னில இருந்து எல்லாரும் ஆரம்பிங்க இந்த வேலைய. இப்ப நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை திலகம், நகைச்சுவை இமயம் ஐயா சண்முக வடிவேல் அவர்கள், முத்தமிழறிஞர் அவர்களே அவருடைய பேச்சை கேட்டு, திருவாரூர் அவருக்கு சொந்த ஊர், அவருடைய பேச்சை கேட்டு மகிழ்வார். பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்பமை முதல்வர் அவர்களே, மாண்பமை துணை முதல்வர் அவர்களே, நிறைவாக வருகை தந்திருக்கிற மாண்பமை அமைச்சர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்துக்கு தலைமையேற்று நடுவராக வீட்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா சொல்வேந்தர் அவர்களே, பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை தர வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, குழுமி இருக்கிற வெள்ளம் போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். நம்ம ஐயா ராஜாராம் சொன்னார், தனி மனிதனுக்கு தான் சொல்லிருக்குது. முதல் திருக்குறளே என்ன தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகத்தை காட்டி தான் நமக்கு இறைவனையே காட்டுறார் திருவள்ளுவர். ஒண்ணு வச்சுங்க, பல இடத்துல சொல்றாரு, நீ அறிவாளின்னு சொன்னா என்ன செய்யணும்னு கேட்கிற போது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவில்லாதார்னு சொல்ற. பலகற்றும் கல்லார் அறிவிலார். நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்தோடு எப்படி வாழ்வதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா நீ ஒரு அறிவாளி இல்லடான்னு. அப்போ உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னே ஒன்று சொல்றேன். ஆமா, சைக்கிள்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு நின்றுகிட்டு இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணாரு, ஐயா இங்க வாங்க. நான் போனேன். நீங்க தான் சண்முக வடிவேலான்னார். ஆமா. அப்பனா கிட்ட வாங்க. ஏதோ ரகசியம் சொல்ல போறார் போல இருக்குன்ட்டு போனேன். ஓங்கி ஒரு அரை விட்டான். கண்ணுல பூ பறக்குது அப்படியே. நான் ஒண்ணும் கேட்கல அவர்கிட்ட. ஏன் அடிச்சேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னா, ஏதாவது கேட்டா இன்னொரு அரை விழுவுன்னா ஒண்ணு போறோம். போன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். ஆனா மனசு அதையே நினைக்குது. இப்ப மனம் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் நம்மள அடிச்சுட்டான். இதுக்கு நம்ம என்ன பண்றது? திருப்பி அடிக்கலாம், நம்மளால முடியாது. ஒரு ஆளை வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸ்ல சொல்லலாம், அது இன்னும் கொஞ்சம் அதிக செலவாகும். ஒரே வழிதான். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. திருவள்ளுவர் சொன்னார்,
யாராவது உனக்கு கெடுதல் பண்ணான்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட. இந்த பாரு, உனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு. என்ன வழி? அவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு நன்மை செய்ய. நீ நன்மை செய்யறத பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சு நிற்பாங்க. அவர் நாணம் அடையும்படியாக நன்மை செய்யன்னு சொல்றார். நான் பார்த்தேன், இது நல்ல வழியா இருக்க, செஞ்சீங்களா? செய்யலாம். நான் என்ன பண்ணேன், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நன்மை செய்வோம், அவன் நம்மளை கண்டு தலை குனிஞ்சு நிற்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே அந்த வாய்ப்பு கிடைச்சு. பள்ளிக்கூடம் விட்டு போகும்போதே என்ன அடிச்சவனே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், அவனை ஒருத்தன் குத்துறான், உதைக்கிறான், கண்ணா பின்னான்னு திட்டுறான், என்ன பண்றான். நான் பார்த்தேன், இப்ப போய் அவனுக்கு ஒரு உதவி செய்வோமே, திருவள்ளுவர் சொன்னதை செய்யலாமே அப்படின்ட்டு போய் ஏன் அவனை அடிக்கிறேன்னு. அதுக்கு அடிக்கிற ஆள் சொன்னா, எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ. தெருவில் ஒருத்தர் அடிச்சாக்கா நான் கேட்காம போக முடியுமா? ஏன் அடிக்கிற? போயா, 10 ரூபா வாங்கினாங்க, 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்ப கேளு, காலைல தரேன், நாளைக்கு தரேங்கிறான். இன்னைக்கு கேக்குறேன், 4 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியாடா பாவின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன்டா பறக்குற? 4 வருஷம் தானே, 6, 7 எல்லாம் சும்மா இருக்கான், நீ 4 வந்து இவ்வளவு பரப்பு பறக்கிற, பேசாம இரு, வருஷப்படிதான் வரும் அப்படின்ட்டான். அதுக்காக தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா, 10 ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அதுக்காக ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே. அதுக்கு அவன் சொன்னான், அப்படி உனக்கு ரோசமா இருந்தா அந்த 10 ரூபாய் நீ கொடு. நான் பார்த்தேன், அவர் நானே நன்னயம் செய்து விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபாயை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் இப்பதான் நீ மனுஷன்ட்டு போயிட்டான். இப்ப அவனை என்ன சொன்னாரு திருவள்ளுவர்? அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்பான். நம்ம காலையில அடிச்சோம், இந்த ஆள் நமக்காக 10 ரூபா கொடுக்குறானே அப்படின்னு நிப்பான்னு திருவள்ளுவர் சொல்றார். அவர் நாண அடைவான்னு சொல்றார். நான் திரும்பி அவனை பாக்குறேன், அவன் பக்கத்துல உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாம அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் கடன் வாங்கி அடிக்கிறானுவா, இவர்கிட்டயே நம்ம வச்சுக்கலாம். காலைல ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். ஒரு 50 ரூபா வேணா 5 அரை, தம்பி 5 அரைச்சிருக்கேன், சாயந்தரம் 50 ரூபாயோட வா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியில நடந்தா இளிச்சவா பயலா போய் தினம் அடி வாங்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். ஆனா திருவள்ளுவர் அப்படி செய்யறவர் இல்லையே. ஐயன் திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர், அப்படியெல்லாம் நம்மள இளிச்சவாயனா அடி வாங்கவா விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருக்குறள் எடுத்து படிச்சேன். அவர் அழகா சொல்றார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நன்மை செய்ய சொன்னேன்னு எல்லாருக்கும் செய்யாதரா, அவன் எப்படிப்பட்டவன் பாரு, நன்மை செஞ்சா திருந்துவானான்னு பாரு. திருந்தலன்னா அவனுக்குள்ள ஒரு தெலுங்கு பேசுறவர் என்ன பண்ணிட்டாருங்க, வெளியூர் போகணும் அவசரமா, தன் பிள்ளைய பக்கத்து வீட்டுல கொடுத்து கொஞ்சம் பாத்துங்க, நான் போயிட்டு நாளைக்கு வந்துருவேன், நல்ல பிள்ளை உங்க வீட்டுல தானே இருக்கும் வச்சு போயிட்டான். ராத்திரி அந்த புள்ள தூங்க மாட்டாங்க, அழுவுது. இவரு என்னடா நம்மளை நம்பி விட்டுரு போனாங்களேன்னுட்டு, ஏமா என்ன வேணும், பால் சோறு வேணுமா அப்படின்னு கொடுத்த உடனே வாங்கி தின்னுட்டு மறுபடியும் அழுவுது. ஏமா அழுவுற அப்படின்னா, மாய் சேசினாட்டி செய் அப்படின்னு, மாய் சேசினாட்டி செய் தெலுங்குல சொல்லுது, அம்மா செஞ்ச மாதிரி செய்யுங்க. இப்ப அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? சரி வாழைப்பழம் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு வாழைப்பழத்தை கொண்டாந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னு அதையும் தின்னுபிட்டு மாய் சேஷன் ஆட்டிச்சு. எத்தனை தர அந்த அம்மாவும் என்னென்னத்தையோ கொடுத்து பார்த்துட்டு முடியல, கடைசியில விட்டுது ஒரு அறைய, கப்புன்னு படுத்து தூங்கிட்டு. மறுநாள் அந்த அம்மா வந்த உடனே சொன்னது,
என்னம்மா உங்க புள்ள இப்படி பண்ணிட்டு என்னால தாங்க முடியாம ஒரு அடி அடிச்சிட்டேன், நீங்க முதல்லயே அடிச்சிருக்கலாமே, நான் அதான் செய்வேன். அதைத்தான் அந்த புள்ள கேட்டிருக்கு. அம்மா செஞ்ச மாதிரி செய்யன்னு, இந்த அடியை நீ முன்னையே கொடுத்திருக்கலாமே. சமுதாயத்துல சில பேருக்கு உத கொடுத்தாதான் புத்தி வரும், சில பேருக்கு நல்லது செஞ்சாலே திருந்துவான். திருவள்ளுவர் சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்டு சொல்றார், யாருக்கு எப்படி செய்யணும்னு பார்த்து செய், நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாதே அப்படின்னு சொல்றார். கொடுக்கிறோம். இப்ப அறம் செய்யன்னு சொல்றார். நான் சொன்னேன், ஒரு தொழு நோயாளி நாகூர் கடற்கரையில தனியா உட்கார்ந்து இருந்தேன், என் பக்கத்துல வந்துட்டு நாத்து அடிக்குது, ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கிறான், ஏதாவது கொடு பசிக்குதுன்னா, நானு என்கிட்ட இல்ல பணம் இல்ல, இல்லப்பான்னு, வெள்ளை செல்லையா இருக்கிற, ஒரு ரூபா கூட இல்லையான்னு. இல்லையா நான் எடுத்துட்டு வரல, வெக்கமா இல்லையா உனக்குன்னா. சரி நீ கேக்குற, நீ என்ன இவ்வளவு திமிரா கேக்குற? ஆமா, உனக்கு உதவி செய்ய எவனாவது இருக்கானா? இல்ல. நீ யாருக்காவது உதவி செய்யறியா? இல்ல. அப்படிப்பட்ட நீ இவ்வளவு பெரிய சீக்கோட உடம்போட இருந்துகிட்டு என்ன கிழிக்க போற? எய்தாப்புலதானே கடல் இருக்கு, உளுந்து சாவேன். நான் சும்மா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன் நீ உளுந்து சாவேன்? சார் இது வாங்குறவன், நான் கொடுக்கறவன் எங்க கேக்குறான், நீ உளுந்து சாவேன்னா. எனக்கு அது புரியல. அப்ப அவன் சொன்ன போது ஆத்திரமா இருந்தது. அப்புறம் திருக்குறள் எடுத்து படிக்கிற போது திருவள்ளுவர் சொன்னதைத்தான் அந்த பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான். திருவள்ளுவர் சொல்றார், சாதலின் இன்னாதது இல்லை, இனிது அதுவும் ஈதல் ஏயாக்கடை. சாவறதை விட கொடுமையானது ஒண்ணுமே இல்லப்பா, ஆனா அது கூட நல்லதுதான். எப்ப தெரியுமா? கொடுக்க முடியாத போது. அப்ப அவன் சொன்னது கரெக்ட் தானே, நீ சாவேன்னா. கொடுக்க முடியாத நீ தான் சாவணுமே தவிர, வாங்கி பழைக்க முடியாம வச்சிருக்கிற சமுதாயத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திருவள்ளுவர் சொல்றார், பல்லக்கு தூக்குறான் 4 பேர், உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். இதெல்லாம் எதனாலன்னு கேட்டார். சிறுகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைன்னு ஒரு திருக்குறள் சொல்றார். அருமையான குறள். அறத்தார் இது என வேண்டாம், அறத்தின் பயன்தான் இது. போன ஜென்மத்தில் செஞ்சான், இது அனுபவிக்கிறான்னு சொல்லாதே. அவன் முயற்சியோடு இல்ல, உழைக்கல, தூக்குறான், அவன் சுகமா உட்கார்ந்துகிட்டு போறான். ஆகவே அதை காட்டி அறப்பயன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்ற போது சமுதாயத்தில எல்லாரையும் சீர்திருத்த வேண்டும் என்று இன்னொரு குறள்ல சொல்லுவாருங்க, அருமையான குறள். பொறியின்மை யாருக்கும் பழி என்று. ஒருத்தனுக்கு விதி இல்லை, அல்லது ஒரு உடம்புல ஒரு உறுப்பே பொறி இல்லை, 5 பொறிகள்ல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ. கண்ணு இல்லை, கண்ணு இல்லாதது குறை இல்ல, கண்ணு இல்லாத போதும் உடைச்சு சாப்பிடணுங்கிற புத்தி உனக்கு இல்ல பார், அதுதான் குறையின. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அப்படி சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏராளமான அறிவுரைகளை சொல்லி வைத்தவர் திருவள்ளுவர் பெருந்தகை. ஆகவே அவருடைய வழி தனி மனிதனை திருத்துவதுதான். அதே சமயத்தில் சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயத்தை பார்த்து நாம நடக்கணும் என்றும் வழிகாட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி. ஐயா நல்லா சொன்னாரு. கொடுக்கறத விட வாங்குறவர்களுக்கு கொஞ்சம், அதாவது மாடியில ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தார், கீழே இருந்தவன் கேட்டான், ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்க அப்படின்னு. தர்மதுரைன்னா அவன் பேர் தெரியாது, அதனால கூப்பிடுறான். பேர் தெரிஞ்சு அதையே சொல்லி கூப்பிட்டுருப்பான், பேர் தெரியாது. தர்மதுரை ஏதாவது கொடுங்க. அவன் ஒண்ணு இல்ல அப்படின்னா, பழையது இருந்தா போடுங்கண்ணா. இல்ல, பழைய துணி இல்ல, ஒரு 5 ரூபா போடுங்களேன்னா. இப்ப தர்மம் வாங்குறவங்க கூட மினிமம் 5 ரூபா தான் வாங்குவாங்க. அவங்க சங்கத்திலே ரெசல்யூஷன் போட்டிருக்காங்களாம், 5 ரூபாய்க்கு கம்மியா வாங்குறது இல்ல. நீங்க யோசிக்கிறீங்க, அவங்க சங்கத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு? அவங்க ஆண்டு விழா பட்டிமண்டபத்திலயும் நாங்க தான் பேசுறோமே ஒழிய, அவங்க ஆண்டு விழா பட்டிமண்டபத்திலையும் 5 ரூபா இருந்தா கொடு அப்படின்னா இல்ல. அவன் ஒரு கேள்வி கேட்டான், கீழே இருந்தவன், துணி இல்லைங்கிற, சோறு இல்லைங்கிற, அப்புறம் ஏன் மேல நிக்கிற, நீ இறங்கி வா, 2 பேரும் சேர்த்து 4 தெருவுல பிச்சை எடுப்போம், ஆளுக்கு பாதியா பங்கிக்கலாம். இதான் மனித இயல்பு. அவர் என்ன நுட்பமா சொன்னார்னா, திருவள்ளுவருடைய வார்த்தைகளை கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்லி இருக்கிறார்னா, இன்னொரு குறள்ல அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பார்.
நீங்க கான்ஸ்டிடியூஷன் படிக்கிற போது லா படிப்பீங்க, அதுக்கு ஒரு நோட்ஸ் தனியா கொடுத்திருப்பாங்க, அது எப்படி அப்ளிகேஷன் அப்படின்னு. அதே மாதிரி நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படிங்கிற ஒரு விதி விலக்கு அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை ஐயா நமக்கு எடுத்து சொன்னார். இப்ப நம்ம மகிழ்ச்சியா கொஞ்சம் சிரிக்க சந்தோஷப்படுறதுக்கு நம்முடைய நகைச்சுவை நயகரா ஸ்பெல்லிங் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இந்திய முதல்வர் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, நான் இன்று வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளில் அதிக நன்மை தனி மனிதருக்கா சமுதாயத்திற்கா என்ன கேட்டா பேச்சாளர்களுக்கு. எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேமெண்ட், எவ்வளோ கவரு. அதுலயே எனக்கு முன்னால பேசின ஐயா திருக்குறள் கதை சொல்லியே சொந்தமா வீடு கட்டியிருக்காரு. அதான் அவரே சொன்னார். ஆக தனி மனிதர்கள் தான். அதாவது வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் ஒருமை. ஒண்ணு இல்ல, நமக்கு ஒண்ணு தெரியணும். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் நெறியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் அது சரியா போய் சேரல. திருக்குறள் தெரியாத ஒரு சமூகம் இருக்கு, இங்கிலீஷ் மட்டுமே பேசுற ஒரு தமிழ் சமூகம் இருக்கு. முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால், பொருட்பால், அமலாப்பால்ன்றான். அவனுக்கு இன்னும் போய் சேரல. ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார் எம்என்சி கம்பெனிக்கு. அங்க மேனேஜர் கேட்கிறாரு, வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு. அதுக்கு நம்மால் சொன்னா, தமிழ் தெரிஞ்சவன், இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். சரியா சொன்னான். ஆனா அவனுக்கு புரியல HR-க்கு. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்றேன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார், அவர்கிட்டயே வேலைகள் போன்றான். போய் சேரல. முதல்வர்கள் மிக அற்புதமாக குறள் நெறியை மனதில் வாங்கி மக்களுக்கு தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு, ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா, ஃபயர் என்ஜின் வரும்ல, அதுல வெறும் ஆண்கள் தான் வராங்க, ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், அவருக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே பத்த வைக்க தான் தெரியும், அணைக்க தெரியாது, அப்புறமா அதெல்லாம் யோசிச்சு செய்வாரு அப்படின்னா. சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. நானும் என் ஃப்ரெண்டும் பேசுறது நடுவர் அவர்கள் ஐயாட்டே கத்துக்கிட்டதா, சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது இல்ல. அப்படிதான் சார் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றார் சார். பேசணும், எப்படி பேசணும், சொல்வன்மை எப்படி பேசணும்னு சொல்லி தராரு. அப்புறம் பயனில சொல்லாமல் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, அதுக்கு ஒரு அதிகாரம். நம்மால் நிறைய பேருக்கு இன்னும் பேச்சே தெரியாது சார், அர்த்தம் இல்லாம பேசுவோம். சில பேர் இருக்கான், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 10 பேராவது சுத்தி நிற்பான். யாரை பார்த்தாலும் இப்ப என்ன பண்ற அப்படின்வான். போன வாரம் தான் சொல்லியிருப்போம், இந்த வாரம் கேட்பான், டே வாரமா வேலையை மாத்துவான். என்ன ஒருத்தன் கேட்டான், இப்ப என்ன பண்றேன்னா, எனக்கு கோவத்துல என்ன பண்ண பேசுறேன்னு. அவனுக்கு கோவம் வந்துச்சு, நம்ம எல்லாம் ஊமை மாதிரியும் இவன் பேசுறவ மாதிரியும். பேசுற சரி, சோத்துக்கு என்ன பண்றேன்னா, நான் சொன்ன பேசுறல்ல பணம் கொடுப்பாங்கன்னு, அப்ப நீ வாய வாடகை விட்டு பிழைக்கிற அப்படின்னா. ஒரு பேச்சாளரை இதை விட அவமானப்பட்ட. ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன், யாராவது என்ன பண்றேன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன், LIC ஏஜென்ட் ஆயிட்டேன்னு. 2 வருஷத்துக்கு நம்மள பார்க்க மாட்டானுங்க, அந்த நம்ம தெரு பக்கமே வரமாட்டான் சார். ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும்னு சார் வள்ளுவர் மாதிரி தனி மனிதனுக்கு வித்தியாசமா சொல்லி கொடுத்தது யாருமே இல்லை சார். நீ குடும்பஸ்தனாவே இரு, துறவியா மாறலான்றான். எப்படா, ஒண்ணு இல்ல, கோபத்தை விட்டு விடு, நீ துறவி. நிறைய பேரோட வாழ்க்கை கெடுறதே கோபத்தாலதான், கணவன் மனைவி உறவு பிரிவதே கோபத்தாலதான். சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார், பாத்துக்கிறீங்களா? சந்தர்ப்ப நியூஸ் படிக்க அப்படி இல்லைங்க, பேப்பர்ல போட்டுக்குது. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கலாம், 8 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். 9வது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு. பேப்பர்ல போட்டுது, இவன் பாவி பாவி, இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணும், இவனுக்கு போகும். ஏன்
நம்ம பேப்பர், தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க, அந்த 8 பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி அது மாதிரிலாம் போட மாட்டாங்க. காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க. அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும், நம்மளாம் வேஸ்ட். காதல் மன்னன் கைது, இவன் அதுக்கு கோவப்படுறான். வள்ளுவர் சொல்றாரு, சின்னத்தை தவிர கொஞ்சம் யோசி. என்ன, நம்ம ஒண்ணு வச்சுக்கிட்டே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவன் எப்படி 8 ஹேண்டில் பண்ணான், அந்த மாதிரி யோசி. கோபம் கூடாது அப்படின்னு ஒண்ணும் இல்ல. ஒரு 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 133 அதிகாரம் வார்த்தைகளிலேயே சிக்கனம் சொன்னவன் வள்ளுவன். ஆனா நட்புக்காக 5 அதிகாரம் எழுதியிருக்கும். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஒரு தனி மனிதன் உயர வேண்டும் என்றால் அவனுடைய நட்பு தெளிவா இருக்கணும். நான் பிரசிடென்சில 5 வருஷம் படிச்சேன், எஜுகேஷன். என் கூடவே ஒரு பையன், என் கூடவே 5 வருஷம் பக்கத்து சீட்டே. அவனுக்கு பிரிஞ்சிட்டோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் பாத்துக்கல. திடீர்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன். நல்ல நண்பன், எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போயிட்டு என் ஒய்ஃபை பாக்குறேன்னு கூட்டிட்டு வந்து, இதுதான் என் ஒய்ஃப். இதுவா? அப்ப அது அப்படின்னா, அவன் 5 வருஷம் என் கூடவே இருந்தவன். அப்ப அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார். அந்த அது எது இதுக்கு கிட்ட சொல்றதுக்கு எனக்கு 3 மாசம் ஆச்சு. வள்ளுவர் சொல்றாரு சார், ரொம்ப தெளிவா இருக்குன்றாரு. ரொம்ப அற்புதம் சார். ஒரு தனி மனிதன் குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. இல்வாழ்வான் என்பால் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாக்கும் நின்ற துணை. ஒன்னில பெற்றோர், மனைவி, குழந்தை 3 பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எவ்வளவு பெரிய வார்த்தை சார். ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரியது சார். உண்மையிலே சொல்றேன், 40 ஆம்பளை ஒரே ரூம்ல 10 வருஷம் ஒத்துமையா இருப்பான். நம்ம வீட்டுல 2 லேடிஸ். அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படிதானே? என் வீட்டுல ஒரு வேலைக்காரமா வந்ததுன்னா 1 வாரத்துக்கு மேல நிக்காது. ஏன்னா அந்த அம்மா கிட்ட நெருக்கமா பேசினா என் ஒய்ஃப் அந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணும். என் ஒய்ஃபு கிட்ட நெருக்கமா பேசினா எங்க அம்மா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. 1 மாசத்துக்கு முன்னால ஒரு அம்மா வந்தது வேலைக்கு, மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணிட்டா என் ஒய்ஃப். இந்தமா மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேங்க, உங்க அம்மாவோட ஸ்லீப்பர்ஸ் இல்ல அது அப்படின்னா. அப்படிதான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஒய்ஃப், அம்மா சார். அப்படி இருக்காது மோகன சுந்தரம், அவங்க உங்களோட பேசியிருப்பாங்க. ரொம்ப தகவலுக்கு நன்றி நடுவர் அவர்களே. இல்ல அப்படிதான் சார். ஒய்ஃபையும் அம்மாவும் வச்சிருக்கிற குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்தா எல்லா ஒய்ஃபும் கேட்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் முக்கியமா, உங்க அம்மா முக்கியமா? சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அம்மானுவான். அடுத்த நாள் அம்மாக்கும் சோறு இல்லை, இவனுக்கும் சோறு இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. விடுமா, இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிடும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே. சார் ஒரு அதிகாரம் சார் 10 குறள் எழுதுறாரு. என்ன? மனைவி பேச்சை கேட்காதன்ற சார். வாழ்க்கையில வெற்றி அடையணுமா, மனைவி பேச்சு கேட்காது. என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான், கேட்கறதே இல்லை. ஏன்னா அவங்க வேற, அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும். அவங்க ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல, நமக்கு அது கிடையவே கிடையாது. ரெஃபரன்ஸுக்கு 4 புக்கு எடுத்தா கூட ஒவ்வொன்னா படிங்க, எத்த எத்தனை வைங்க, எத்த எத்தனை வைங்க, எத்த எத்தனை வைங்கன்னு. ஒரு நாள் ரொம்ப உச்சக்கட்ட கோவம், டக்குன்னு சொன்னேன், உன்னை கூட தான் 20 வருஷம் முன்னால ராயபுரத்துல இருந்து எத்தனை வந்தேன், எது போய் வச்சிருவான்னு. அதோட அடங்குச்சு. இது எனக்கு வள்ளுவர் சொல்லி கொடுத்த பாடம், ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே உட்பகை பத்தி சொல்றான் சார். தனி மனிதனுடைய வெற்றிக்கு உட்பகை பத்தி சொல்றான். கேர்ஃபுல்லா இரு, கூடவே தான் இருப்பான், உனக்கு எதிரியா இருப்பான். இதை விட பெரிய விஷயம் என்ன சார்? கூடவே இருப்பான், உனக்கு எதிரியா இருப்பான். இப்போ நம்ம கூடவே தான் இருக்கான், நம்மளை பத்தி மொட்டை பட்டி எழுதுறது அவன் தான் இல்ல. சொந்தக்காரங்க பாருங்க, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நம்ம கெட்டு நாசமா போயிட்டா பரிகாசம் பண்ணுவாங்க. ஆக தனி மனிதன் ஒண்ணும் இல்லைங்க. மகாத்மா காந்தி ஒரு சாதாரண மனிதராக இருக்கும்போது டால்ஸ்டாய்ஸுடைய எழுத்து அவருக்கு பிடிக்கும். டால்ஸ்டாய்ஸ்க்கு மகாத்மா காந்தி எழுதுறாரு, உங்களுடைய சத்தியாகிரக புத்தகம் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. டால்ஸ்டாய்ஸ் பதில் எழுதுறாரு, அதுவே நான் காப்பி அடிச்சது. உங்க இந்தியால தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு, அதுல இருந்து எடுத்ததுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தியே திருக்குறள் படித்தார்,
படித்தவுடன் அந்த சாதாரண மனிதன் மகாத்மாவாக மாறினான் என்று சொன்னால் தனி மனிதனுக்குத்தான் மிக அதிகமான அளவு நன்மைகள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மோகன சுந்தரம் நகைச்சுவையா பேசுவாரு, கொஞ்சம் பெண்களை குறைவா பேசுறாரு அப்படின்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஆம்பளைய பேசுனா அப்பவே அடி விழும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் தாய்க்குலம் பொறுமையா ஏத்துக்கும் அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையா பேசுறாரு. அவர் சொல்றதுக்கும் அவர் வீட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. அவருடைய மனைவி மாதிரி ஒரு தெய்வத்தை உலகத்துல பார்க்க முடியாது. இவரை 25 வருஷமா பொறுத்துக்கிட்டு இருக்காங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்ல. இவ்வளவு திட்டுறாரு பாருங்க. திட்டினா வீட்டுக்கு போனா இவருக்கு பிடிச்சதா செஞ்சு வைப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கவனிப்பாங்க. அதனால யாரும் அது நிஜம்னு நம்பிட வேண்டாம். ஒரு ஒய்ஃபை திட்டினதெல்லாம் நிஜம்னு தயவு செய்து நம்பிட வேண்டாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. கொடுங்க. பர்வீன் சுல்தானா, பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தானா. ஏன்னா உருது பேசுவாங்க, திடீர்னு ஏதாவது கசல் சொல்லுவாங்க. வாங்கம்மா, பேராசிரியர் பர்வீன் சுல்தான். முக்கடல் சூழும் குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவன் சிலையின் வெள்ளி விழா. எங்கள் அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று செங்கோல் தாங்கிய பின் பல்வேறு வெற்றி விழாவை நடத்தியிருக்கிறார். தமிழ்த்தாய்க்கு அணிகலன்களை அணிவித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த குமரி முனையில் எடுத்திருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா தமிழ்த்தாய்க்கு மகுடம் சூட்டி பாராட்டுகின்ற வெற்றி விழா. வெற்றி விழா நாயகனுக்கு என் முதல் வணக்கம். துணை முதல்வர் அவருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். அந்நியார் அவர்களுக்கு என் சிறப்பு வணக்கம். அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் திரளாக கூடி நின்று இருக்கை இல்லாமல் நின்றபடி தமிழ் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எங்கள் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக என்னை போன்றோருக்கு பாடம் எடுக்கும் பெருந்தகை எங்கள் பட்டிமன்றத்தில் மட்டுமல்ல சொற்பொழிவாளர்களின் முகவரியாக திகழ்கின்ற ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், உங்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். எப்படி தொடங்குவது என்னுடைய இந்த பேச்சை என்று நான் யோசிக்கிறேன். தமிழர்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டார்கள், கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனை எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் நேற்று தூத்துக்குடி வந்து இறங்கினோம். நாங்கள் 7 பேச்சாளர்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்து வந்து இறங்குகிறோம். நாங்கள் எல்லோரும் கடந்த 25-30 ஆண்டு காலமாக தமிழ் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, மேடைகளில் தமிழை முழக்கமிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நாங்கள் வந்தோம். இதுவரைக்கும் நான் சொல்லுகிறேன், தமிழ் வளர்ச்சி துறை போல் இந்த தமிழ் பேச்சாளர்களை கொண்டாடியவர்களை நான் பார்த்ததே இல்லை. வந்த எல்லோரையும் வரவேற்று எங்களுக்கு உணவளித்து ஒவ்வொருவருக்குமாய் ஒருவரை நியமித்து ஒவ்வொருவருக்குமாய் ஒரு சீருந்தை ஏற்பாடு செய்து அந்த உலாவை பார்ப்பதற்காக கோடி கண் வேண்டும் என்பதாக அந்த தமிழறிஞர்களை எல்லாம் அந்த சீருந்தில் அழைத்து வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இப்படி யோசித்து பார்க்கிறேன். சாதாரணமாக எல்லோரிடத்திலும் தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு போகாமல் தண்டோராவை எடுத்து கொட்டி முழக்கம் செய்த அந்த துறை அலுவலர்களுக்கு என்னுடைய பணிவையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் மோகன சுந்தரம் அவர்கள் திருவள்ளுவர் விழாவிலே வந்து பெண்களை கொஞ்சம் பதம் பார்த்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் அவருக்கு இத்தகைய துணிச்சல் வந்தது தெரியுமா? சமூகத்தில் அவர் சில கைத்தட்டல்களை வாங்கிவிட்டார். இப்படி பேசினார், அதனால் தான் பேசுகிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா?
தனி மனிதன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்பொழுது அந்த சமூகம் சீர்பெற்று இருக்கும் என்றால் தனி மனிதனுடைய தவறுகளை, தனி மனிதனுடைய வெற்றியை ஒரு சமூகம் அங்கீகரிக்கிறதா, அங்கீகரிக்காமல் விடுகிறதா என்பதில் தான் அந்த சமூகத்தின் வெற்றியும் தோல்வியும் இருப்பதாக நான் கருதுகிறேன். திருவள்ளுவம் என்பது சமூகத்திற்கு ஒழுக்கம் தருகின்ற, சமூகத்தினுடைய வரலாறை, சமூக நீதியை தூக்கி பிடிக்க உலகத்திற்கு தமிழன் அறிமுகப்படுத்திய பேர் இலக்கியமாக நான் கருதுகிறேன். தனிமனித ஒழுக்கம் தான் சிறந்தது என்றால் அப்படி இருந்தால் சமூக ஒழுக்கம், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சமூக ஒழுக்கம் என்பது என்ன? ஒரு தனிமனிதன் குற்றம் செய்யலாம், தனிமனிதன் குற்றவாளியாக இருக்கலாம், அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறது. எப்பொழுது தெரியுமா ஒரு சமூகம் சீர்கெடும்? அதனை அங்கீகரிக்கின்ற பொழுதுதான். அவன் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு சமூகம் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன் எழுதுகோலை நிமிர்த்தியவர் திருவள்ளுவர் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பேர் 41 இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு போய் செம்மொழிக்கான அங்கீகாரத்திற்காக தில்லியில் இருந்து 2004ஆம் ஆண்டு செம்மொழி என்கின்ற தகுதியை தமிழுக்கு பெற்றுக் கொண்டு வந்தார். 41 இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள் உண்டு, சங்க மருவிய இலக்கியங்கள் உண்டு. தொல்காப்பியம், இறையனார் களவியல், சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் என்கின்ற இந்த 5ம் சேர்த்து 18, 18, 36, 5 சேர்த்து 41 இலக்கியங்களை கொண்டு வந்தார். ஏன் அவர்களுக்கெல்லாம் சிலை எடுக்காமல் வள்ளுவனுக்கு சிலை எடுத்தார் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் தனி மனிதருக்காக சொல்லி போகலாம், சமூகத்தின் சட்டத்திட்டங்களை சொல்லி போகலாம், ஆனால் வாழும் முறையை, சமூக ஒழுக்கத்தை முன்னிறுத்தியவர் திருவள்ளுவர் தான், திருக்குறள் தான். தமிழர்களுடைய மறை என்பதற்காக திருவள்ளுவரை இங்கே நிறுத்திவிட்டு போயிருக்கிறார். அடுத்து வந்த தலைவர் அதற்கு வெள்ளி விழா எடுக்கிறார். அடுத்ததாக வரக்கூடியவர் பொன் விழா எடுக்கக்கூடும். நான் யோசித்து பார்க்கிறேன், எது நம்முடைய தமிழர்களுடைய அடையாளம்? நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். அடுத்து வருகின்ற மதுக்கூர் ஐயா அவர்கள் அதை மறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்திற்கு தமிழ் என்ன செய்தது? இந்த சமூகத்திற்கு தமிழ் என்ன கொடை தந்திருக்கிறது? திருவள்ளுவரை விட, திருக்குறளை விட ஒரு அற்புதமான கொடையை எந்த தமிழனாவது இந்த உலகத்திற்கு தந்துவிட முடியுமா? அல்லது வேறு யாராவதாவது தந்துவிட முடியுமா? அதனால் தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் முகவரியை கல்வியில் கொண்டு வந்து நிறுத்திய மகாகவி பாரதியார் சொன்னார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. நீங்க தனி மனிதனுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அந்த அணியை நான் சொல்லி இருப்பேன். அவர் தனி மனிதனுக்கு சொல்லலையா? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயா சூட்சுமமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், தனி மனிதன் வேறு, தனி மனிதர்கள் வேறு. நான் அதை குறித்துக் கொண்டேன். ஐயா தனி மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் சமூகம். மிக தெளிவாக சொன்னால் இந்த நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில், அது கூட 21ஆம் நூற்றாண்டில் இல்லை, 20ஆம் நூற்றாண்டில் அதிகமாக பேசப்பட்ட, நான் மொழி ஆசிரியை, அதிகமாக பேசப்பட்ட சொல் மனித உரிமை, சமூக. இந்த உலகத்திற்கு தமிழன் தந்த மாபெரும் அருட்கொடை எது தெரியுமா? சமூக நீதி. சமூக நீதியை உலகத்திற்கு தந்தவர் திருவள்ளுவர் என்பதனால் 133 அடிக்கு உயர்ந்த ஒரு சிலையை இந்தியாவினுடைய எல்லையில், தமிழ்நாட்டினுடைய எல்லையில் நிறுத்தி அழகு பார்த்து இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், இதில் உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன? தனி மனித உரிமைகளின் தொகுப்பு தான் சமூக நீதி என்கிறார் பேரறிவாளர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். நான் இப்படி துணிச்சலா சொல்றேன், முடிஞ்சா மறுத்துக்கோங்க. 46,000 பக்கங்களை கொண்ட அரசியல் அமைப்பு சட்டம் எதற்காக வந்தது? மனித உரிமைகளை மீட்டெடுக்கவும், மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் தானே. அது தீர்வுகள் தானே. காலம் அவ்வளவு பிரச்சனைகளைத்தான், அவ்வளவு தீர்வுகளைத்தான் தருமா? இனி வரும் காலத்தில் பிரச்சனைகள் புதிதாக முளைக்காதா? தீர்வுகள் புதிதாக காண முடியாதா? நான் சொல்லுகிறேன், வரலாற்று பேரறிஞர்கள் அறிவார்கள், இதை தமிழறிந்த ஆய்வாளர்கள் அறிவார்கள். இனி வரும் எந்த பிரச்சனைக்கான தீர்வையும் திருக்குறளிலே நீங்கள் காணலாம் என்பதுதான்
உலகத்திற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி எழுதியதற்கான சூட்சுமம். நான் ஒரு வார்த்தை கேட்கிறேங்க, தனி மனிதன் மனதிலே என்ன அறமா வாழ்கிறது? தனி மனிதன் ஜாதி உணர்வில் இல்லை. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ ஜாதியா இருந்துக்கோ, நீ முஸ்லிமா இருந்துக்கோ, நீ இந்துவா இருந்துக்கோ, நீ கிறிஸ்துவனா இருந்துக்கோ, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா மனுஷனா இரு. இதுதாங்க சமூக நீதி. ஓர் எடை ஓர் நிறை. நாங்க பாருங்க, அந்த நிறையில இருக்கு நீதி, எடையில இல்ல நீதி. கருதுவதற்கான ஒற்றை சொல் சொல்லுகிறேன். 1330 குறட்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒற்றை சொல். நீங்க சொன்னீங்களே மனத்துக்கண் மாசிலநாதர், அது கூட கிடையாதுங்க. இந்த உலகத்திற்கு வள்ளுவம் தந்த ஆக சிறந்த சொல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். எல்லாரும் ஒருத்தங்க தான், சாமான் தான், ஒரு வழியா தான் வர்றாங்க, ஒரு வழியா தான் போவாங்க. சொன்னான் இல்லையா, அவன் தமிழன். அந்த சொல்லை தூக்கி நிறுத்தக்கூடிய, நான் இப்படி சொல்ற தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு சொல்றேன். இப்படி சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஈஸியா புரியும். நம்ம ஐயா முதலமைச்சர், மாண்புமை முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மேனாள் முதலமைச்சர், தமிழின தலைவர் அவர்கள் அரசியலில் ஆட்சியில் இருந்த பொழுது அவருடைய வீட்டில் பிள்ளைங்க, மகன் ஒருபோதும் அப்பான்னு கூப்பிட்டிருக்காரா? அப்பானா அது தனி மனிதனுடைய உறவு. தலைவரே என்றுதானே அழைத்தீர்கள். அதுதான் சமூக உணர்வு, அதுதான் சமூக தலைமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற திறன். அவர் அப்பாவாக மட்டுமில்லை, தலைவராக இருந்தார் என்பதுதான். அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பின்னால் அவர் கதறி அழுததை நான் என் காதினால் கேட்டேன். ஒருமுறை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா? அப்படித்தான் வள்ளுவன் நமக்கானவராக இருந்தாலும், தனி மனிதர்க்கான ஒழுக்கத்தை அவர் சொன்னாலும், இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய பொது அறத்தை நான் இப்படி சொல்றேன். மோனசுந்தரம் அவர்கள் பெண்களை பற்றி குறைத்து பேசுகிறார். எப்படி அவரை நிறுத்துவது? நான் ஒண்ணு சொல்றேங்க, அவர்கிட்ட நிறுத்துற சாவி யார்கிட்ட தெரியுமா இருக்கு? மூக்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அவர் நிறுத்த மாட்டார். அவர் இப்படிதான் பேசுவார். நீங்க எதிர்த்தீங்கன்னா நிறுத்திடுவார். இதுதான் தீர்வு. இதை தனி மனிதன் போய் செய்து கொண்டிருக்க முடியுமா? சமூகத்திற்கான ஒரு நீதியை, சமூகத்திற்கான ஒரு அறத்தை. நான் 4 மொழி தெரியும் எனக்கு. உண்மையிலே 4 மொழி எழுதுவேன், படிப்பேன், வாசிப்பேன். ஹிந்தி சரளமா பேசுவேன், எழுதுவேன், வாசிப்பேன். நானும் 4 மொழி கேட்பேன். வீட்டுல உருது பேசுகிறேன். எனக்கு உருது, கசல், ஷாயர் எல்லாம் தெரியும். ஆனால் அறம் என்கின்ற சொல் இருக்குல்ல, அந்த சொல்லுக்கு நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் உணர்வும் பொருளும் இல்லைங்கய்யா. நான் வேதம், குரான் எடுத்து படிக்கிறேன். ஹக் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். 28 பொருள் வருகிறது ஹக் என்ற சொல்லுக்கு. ஆனால் அறம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை வார்த்தையும் அடக்கி தந்தாம் பாருங்க தமிழன். அவர்கள் உயர்ந்து நிற்பது எதில் என்றால், சமூகமாக சேர்ந்து நிற்கிறோம் இல்லையா? தனித்தனியா நிற்காம இப்படி சேர்ந்து நிற்கிறோம் இல்லையா? ஐயா, இங்கிருந்து பார்க்கணும் அந்த கூட்டத்தை. உங்களுடைய இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் வளர்ச்சித்துறை மிகச் சிறப்பான பணியை செய்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திரும்ப திரும்ப நான் செலுத்திக் கொள்கிறேன். நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நம்முடைய காலகட்டங்களில், நம்முடைய வாழ்க்கையில், உலகத்திற்கு நாம் என்ன செய்தோம், எதற்காக நாம் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக ஐயன் வள்ளுவன் நமக்கு தந்த சொல் என்ன தெரியுமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீ 1000 நூல் எழுதிக்கோ, பசி இல்லாம எல்லாரையும் பார்த்துக்கோ. நாம் பாருங்க, அது தனி மனிதனுக்கு சொன்னதில்லை. இந்த சமூகத்தில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்கின்ற தலைவனுக்கு சொன்னது. அதனால்தான் காலை உணவு திட்டம், அதனால்தான் பறவைகளுக்கு சரணாலயம், அதற்காகத்தான் உயிரினங்களுக்கு சரணாலயம், ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்குமான வளர்ச்சி திட்டங்கள். எதற்காக? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகிர்ந்தளிப்பதுதான் சமூக நீதி. ஒன்றை பகிர்ந்தளிப்பதுதான் பொது உடைமை. இதுதான் தமிழர்களுடைய தத்துவம். தனி ஒருவனுக்கு உணவிலேனில் ஜகத்தினை எரித்திடுவோம். நல்ல பாரதி யாரிடம் இருந்து கற்றான்? தெளிவா சொல்றார்.
இறந்தும் பிச்சைக்காரங்க பத்தி நிறைய சொன்னாங்க. வள்ளுவம் சொல்றாரியா, எல்லாம் அரசுல இருக்கிறவங்க, அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழே கோடிக்கணக்கான மக்கள் உங்கள் முகம் பார்த்து இருக்கிறோம். வள்ளுவர் சொல்கிறார், இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகியற்ற. உலகத்தை தோற்றுவித்த கடவுள் இல்லாமல் போகட்டும், ஒருவனை கூட பசியோட விட்டீங்கன்னா இந்த உலகம் அழியட்டும் என்று தன்னுடைய எழுதுகோலை எழுதியவன் நிச்சயமாக தனி மனிதர்களுக்கு எழுதினாலும் தனி மனிதர்களுடைய கூட்டமைவாக அந்த சமூகம் அடுத்த சமூகத்திற்கு அந்த தீப்பந்தத்தை ஏற்றி வழிகாட்டுகின்ற ஒரு சமூகமாக அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயன் திருவள்ளுவனை நிமிர்த்தி நிற்க வைத்தார். உட்கார வைத்தது போல் தானே அக்கா நாம் எல்லாம் பார்த்து இருக்கிறோம். வள்ளுவரை பேரறிஞர் அண்ணா காலத்துலதான் உட்கார்ந்துட்டு தான் இருந்தார். கலைஞர் அவர்கள் தான் உட்கார்ந்தது போதும் ஐயா, எழுந்து நின்று பாரும் என்று எழுந்து நிற்க வைத்தார் இல்லையா? எழுந்து நின்றது தனி மனிதனுக்காக அல்ல, இந்த உலகத்திற்காக, இந்த சமூகத்திற்காக. ஐயன் திருவள்ளுவன் நன்மை என்பது தனி மனிதனுக்கு அல்ல, தனி மனிதன் சமூகத்துள் ஒடுக்கம் என்பதனால் சமூகமே என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். 2 விஷயம், எங்க கைதட்டா காசு கேட்பாங்களோங்கிற மாதிரி ரொம்ப இறுக்கமாவும் சிக்கனமாவும் இருக்கிறீங்க. அதனால மோகன சுந்தரத்துக்குன்னு இல்லம்மா, இங்க எல்லாருக்குமே அப்படிதான் விதி. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனாலும் இப்படி பழி தீர்க்க கூடாது. அவருக்கு கை தட்டாதீங்க அப்படின்னா அவருடைய எதிர்காலம் என்ன? அவர் சரியா சொன்னா கை தட்டுங்க, மற்ற நேரத்துல கை தட்டாம இருங்க அப்படின்னு வேணா சொல். இது ஒரு செய்தி. தனியா சமூக நீதி பத்தி நிறைய சொன்னாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது நம்ம நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அது ஏன் தெரியுங்களா? ஒரு வார்த்தை என்னால இன்னைக்கு விளக்கம் சொல்ல முடியாது. நீங்க வீட்டுல போய் அதை யோசிச்சு பாருங்க. வீட்டுல யோசிக்கிற வழக்கம் இருந்தா வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை, உன்னை போலவே வித்தியாசமானவன். நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை, உன்னை போலவே வித்தியாசமானவன். அதனால் நாம் இருவரும் சமமானவர்கள். இதற்கு ஒரு இயல்பு இருக்கும், அவருக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கு. இப்போ மீனுக்கு தண்ணீர்ல நீந்துவதற்கு வரும், மரம் ஏறுற போட்டியில கொண்டு போய் அதை விடலாமா? வலிமையா இருக்கும், அதை கொண்டு போய் தண்ணீர்ல நீந்துற போட்டியில விடலாமா? தண்ணீரில் நீந்துவதில் மீன் வலிமை உடையது, மரம் ஏறுவதில் குரங்கு வலிமை உடையது, படைப்பில் ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொன்றில் வலிமை உடையது என்பதால் சமமானது. உன்னை போலவே வித்தியாசமானவன், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பல பேருக்கு அது புரியல. நீ அந்த மாதிரி இல்ல, அதனால நீ மட்டும் அப்படிங்கிற. உன்ன மாதிரி நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, நான் நானா இருப்பேன். நம்ம 2 பேரும் வெவ்வேறையாவே இருக்கலாம், தனித்தனி தன்மை. அதனால நம்ம ஒன்னா இருக்க முடியும். அதை இணைக்கணும். இப்ப கூட நம்ம பாலத்தை திறந்து வச்சுட்டு வந்தாரு. வடக்கையும் தெற்கையும் இணைக்கணும், வடக்கையும் தெற்கையும் இணைக்கணும். நாங்க நீங்க விவேகானந்தரையும் திருவள்ளுவரையும் இணைச்சு வடக்கையும் தெற்கையும் நல்லா இணைச்சிட்டீங்க. ஆனா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தான் கண்ணாடி பாலமா போட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த இணைப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு துல்லியமா புரியணும்னு கண்ணாடி பாலமா வேற போட்டிருக்கிறீங்க. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, நான் சாதாரண பேச்சாளர், அவ்வளவுதான். ரொம்ப அருமையா அவரு நல்ல கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், மிகச்சிறந்த ஒரு நல்ல அன்புக்குரிய மனிதர். மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு உரையாற்றுவதற்கு, தனி மனிதர்களுக்காக உரையாற்ற அழைக்கிறேன். வணக்கத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் மற்றும் சட்டமன்ற நேற்றைக்கு நம்முடைய முதல்வர் சொன்னது போல, எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தனர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று வள்ளுவச் சிலையினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற இந்த இனிய நேரத்தில் மரியாதைக்குரிய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் சொல்வேந்தர்,
பட்டிமன்றத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, இந்த சிலை 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு முன்னாலே கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பொழுது காவிய கவிஞர் ஒரு வார்த்தை சொன்னார். எல்லோரும் காகம் வந்து அமர்வதற்குத்தான் சிலை வைப்பார்கள், கலைஞரே நீ மட்டும்தான் மேகம் வந்து அமர்வதற்கு சிலை வைத்தாய் என்று. அதுவரை நடுவர் அவர்களே, கன்னியாகுமரிக்கு வருகிற எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால், என்ன பார்த்தேன் அப்படின்னா கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையை பார்த்தேன் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் கலைஞர் இந்த சிலையை அங்கே நிறுவிய பிறகு எல்லோரும் பாறையை பார்த்தேன் என்பதை விட சிலையை பார்த்தேன் என்றார்களே, ஒரு பாறையை சிலையாக மாற்றியதுதான் கலைஞருடைய ஆகப்பெரிய சாதனை. இங்கே எனக்கு ஏற்பாடு செய்த அறையிலே இருந்து ஐயன் வள்ளுவருடைய சிலையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏதாவது சாயம் தெரிகிறதா? வந்தவர் போனவர் எல்லாம் அவரவர் விரும்பிய வண்ணத்தை அள்ளி ஐயன் வள்ளுவர் மீது பூசுகிறார்களே, வள்ளுவன் மீது ஏதாவது சாயம் தெரிகிறதா? மதச்சாயம் தெரிகிறதா? ஜாதி சாயம் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தேன். நடுவர் அவர்களே, விவசாயத்தை தவிர எங்கள் ஐயன் வள்ளுவன் மீது எந்த சாயமும் தெரியவில்லை. அவன்தான் சொன்னான், உழவினார் கைமடங்கின் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கிற உழவர்கள் மட்டும் கையை மடக்கி கொண்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்கிற துறவிகள் கூட சோத்துக்கு துந்தனாத்தான் போடணும்னு சொன்னவன் வள்ளுவன். இங்கே வள்ளுவத்துக்கு எத்தனையோ உரை உண்டு. தொல்காப்பியர் இவருடைய பரிமேலழகர் உரை, மணக்குடவர் உரை என்று இன்னமும் கூட கலைஞர் உட்பட நிறைய உரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நான் பலருக்கும் தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறேன். 2-3 குறள்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்களே உரை எழுதியிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? பசி தாங்க வள்ளுவன் பரிந்து பரிந்து பேசுகிறான். ஒரு இடத்திலே வள்ளுவன் சொல்லுகிறான், நெருப்பின் மத்தியிலே கூட துஞ்சிவிட முடியும், ஆனால் பசியோடு ஒரு மனிதன் தூங்கிவிட முடியாது என்று வள்ளுவன் இறங்குகிறான். இன்னொரு இடத்திலே வறுமையை விட மிக கொடுமையானது என்ன என்று யோசித்து பார்த்தேன். வறுமையை விட வறுமைதான் கொடுமையானது என்றெல்லாம் வறுமையை வள்ளுவன் வர்ணித்த பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் காலையிலே வயிற்று பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு வயிற்றிலே சோறு போட்டு அமர்ந்து படி என்று சொன்னாரே, எல்லோரும் வார்த்தையிலே எழுதிய உரையை இவர் வயிற்றிலே எழுதியிருக்கிற உரைதான் வள்ளுவனுக்கு ஆகப்பெரிய உரை என்று நான் கருதுகிறேன். இங்கே 1.25 வாமனன் என்கிற அதிகாரம் கூட நான் வள்ளுவனை பார்த்து பார்த்து வியந்து போகிறேன். ஒரு புராணிக கதை உண்டு. பார்க்கடலை கடைந்தார்கள், அதிலே அமுதம் கிடைத்தது என்றெல்லாம் கதை படித்திருக்கிறோம். ஆனால் ஒரு வள்ளுவன் சிலையை வைத்ததன் காரணமாக இந்த கடலையே நம்முடைய கலைஞர் ஒரு பால் கடலாக மாற்றிவிட்டார். முப்பால் கொண்ட கடலாக. நான் யோசித்து பார்க்கிறேன், காலையிலே வாங்கி வைத்த பால் மாலையிலே காய்ச்சி வைக்கவில்லை என்றால் கெட்டு போகிறது. அது என்ன பாலாக அமைச்சர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. காலையிலே வாங்கி வைத்த பால் மாலையிலே கெட்டு போய் விடுகிறது. ஆனால் ஒரு பால் 2000 ஆண்டுகளாக தானும் கெட்டு போகாமல் தமிழ் சமூகத்தையும் கெட்டு போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளுவர் பெருமான் எழுதியிருக்கிற அந்த முப்பால் தான். நடுவர்களே, நீங்கள் கூட தவத்திரு அடிகளாரிடம் ஒரு கேள்வியை கேட்டதாக சொன்னீர்கள். குடும்ப கட்டுப்பாடை பத்தி வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரா? இன்றைக்கு அடிகளாருடைய இடத்திலே அவருடைய நூற்றாண்டிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் உங்களை பார்த்து அதே கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். வள்ளுவர் குடும்ப கட்டுப்பாட தனி மனிதனுக்கு சொன்னாரா, சமூகத்துக்கு சொன்னாரா? தனி மனிதன் தான் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு கொஞ்சம் சமூக கட்டுப்பாட்டை குறைக்க முடியுமே தவிர சமூகத்துக்கே கட்டுப்பாடு பண்ண முடியாது. அப்படித்தான் அவசர நிலை காலத்துல எல்லா இடத்திலையும் சிறப்பு முக்கோணமா போட்டு வச்சாங்க. தென்னை மரத்துல கூட சிறப்பு முக்கோணம். மனுஷன் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? தென்னை மரம் 2 காய்க்கு மேல காய மாட்டேன்ருச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு யோசித்து பார்த்தால் நடுவர் அவர்களே, இங்க அண்ணன் சண்முக வடிவேல் அவர்கள் சொன்னார்கள், முதல் குறளை பார்த்தீர்களா? அகர முதல எழுத்தெல்லாம் என்று சமூகத்துக்குத்தானே சொன்னார். கடைசி குறளையும் பாருங்க. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதன்பின் கூடி முயங்க பெரிது என்று சமூகத்துக்காக சொல்லவில்லை, ஆண் பெண் உறவுக்காகத்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். இங்கே சகோதரி கேட்கிற பொழுது
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்று மகாகவி பாரதி சொல்லவில்லையா? வள்ளுவன் 2 அதிகாரத்தோடு நிறுத்தி இருந்தால் நானும் கூட உங்கள் அணியில சேர்ந்திருப்பேன். ஆனால் முழுக்க முழுக்க இன்பத்துப்பால் என்பது முழுக்க முழுக்க மனித உறவுகள் சார்ந்தது. இங்க சொர்க்கம் வீடு என்கிற அதிகாரமே கிடையாதுங்க. அதுவரை சொன்னேன். நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும், உலகத்தில எந்த நீதி இலக்கியமாவது பொய் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க? பொய் சொல்லு அப்படின்னு எந்த அற இலக்கியமாவது சொல்லியிருக்கா? நம்ம தாத்தன் வள்ளுவன் தாங்க துணிஞ்சு சொன்னான், பொய் சொல்றான், அதனால நன்மை கிடைக்குமே. ஆனால் கொஞ்சம் தாமதமா வீட்டுக்கு வர்றோம்னு வைங்க, எவ்வளவு பொய் சொல்றோம் வீட்டுல. உள்ள அம்மாட்ட கேக்குறேன், அம்மா ஒரு கதை சொல்லு. அதுக்கு அம்மா சொல்லுது, இரு லேட்டா வர்றவங்க அப்பா கதை சொல்லுவார். அதை விட சிறந்த கதையை யாரும் சொல்ல முடியாது. இந்த பொய்யினால ஏதாவது ஆபத்து இருக்கா, இடையூறு இருக்கா? தினம் ஒரு புது கதை சொல்வார். எல்லா மொழியும் உலகத்தில பெண்களை வீக்கர் செக்ஷன் சொன்னுச்சு. ஆனா வள்ளுவன் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சிறப்பித்தவன் இல்லையா வள்ளுவன்? எனவே சமூகத்துக்காகத்தான் பேசி இருக்கிறான். ஆனால் வள்ளுவம் என்பது ஒரு 1.25 அடி, அந்த வாமனனுக்கு கூட 3 அடி தேவைப்பட்டது. ஆனால் நம்முடைய வள்ளுவன் தனி மனிதன், நான் விட்டு வைக்கிற ஒரு 1/4 அடியில் கால் வைத்து உலகத்தை அளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடலிலே நின்று கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் கூட சொன்னீர்கள், வடக்கையும் தெற்கையும் இணைத்து விட்டார்கள் என்று. வடக்கினுடைய எல்லை காஷ்மீர், அதை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக. ஆனால் தெற்கு எப்பொழுதுமே இணைத்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதைத்தான் விவேகானந்தர் பாறையையும் வள்ளுவர் சிலையையும் இணைத்திருப்பதன் மூலம் தெற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லோரையும் இணைப்பதைத்தான் தெற்கு செய்கிறது. உண்மையிலேயே ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் இந்த சிலை நிற்கிறது என்றால் உலகம் முழுவதும் என்கிற ஆழி பேரலை என்கிற சுனாமி எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு போனது. ஆனால் இந்த வள்ளுவனுடைய சிலையை மட்டும்தான் படித்துவிட்டு போனது என்பதுதான் 6 மாதங்களுக்குள்ளேயே விழுந்து விடுகிற சிலைகளுக்கு மத்தியிலே இன்னும் பல 100 ஆண்டு காலம் இந்த சிலை நிற்கும், திருக்குறளை பேசும் என்று சொல்லி குரல் பெரிதும் பேசுவது தனி மனிதனை நோக்கித்தான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பதெல்லாம் தனி மனிதர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து நல்ல தீர்ப்பை சமூகம் வழங்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நுட்பமான பல செய்திகளை சொன்னார். அழகான கவிஞர் அவர். எல்லா பாலும் கெட்டு போகுது, ஆனா இந்த முப்பால் மட்டும் தானும் கெடுவதில்லை, தன்னில் சேர்ந்தாரையும் கெட விடுவதில்லை அப்படின்னு அந்த முப்பாலுக்கு ஒரு தனித்த சிறப்பை எடுத்து சொன்னார். நுட்பமான ஒரு கேள்வி கேட்டார். காமத்துப்பால் நீங்க படிச்சு பார்த்தா அது தனி மனிதனுக்கு உரியதுதான். சமூகத்துக்கேவா காமத்துப்பால பாடமா நடத்திக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த பகுதியெல்லாம் எடுத்து சொன்னார். நிறைவாக மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் மிகச்சிறந்த ஊடகங்களில் தனிப்புகழ் பெற்றவருமாகிய அருமை சகோதரர் பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இப்போது உரையாற்ற வருகிறார்கள். பட்டிமன்ற நடுவர் எங்கள் மரியாதைக்குரிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே, தன்னிகரற்ற தமிழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே, துணை முதல்வர் உள்ளிட்ட மற்ற அமைச்சர் பெருமக்களே, பெருந்திரளாக வந்து அமர்ந்து
பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் கைதட்டாம ஒரு அவை இருக்கும்னா நம்ம அவைதான். தட்டிட்டா அவங்க இன்னும் சிறப்பா பேச மாட்டாங்க. வரட்டும், அப்படி இல்ல, கறக்கிற வரைக்கும் கறப்போம். அப்படின்னு தட்டிட்டா இன்னும் பேசிட்டு வாங்க, நேரத்துக்கு முடிக்க முடியாதுன்றதுனால முதல்வர் இவ்வளவு நேரம் அமர்ந்தியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார்ன்றதே பெரிய சந்தோஷம். முதல்ல இப்ப பேசி முடித்த நம்ம நண்பர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னார், முடிக்கும் போது சொன்னார், நடுவர் ஐயா கவனிச்சிருப்பீங்க, திருவள்ளுவர் சமூகத்துக்கு தான் சொன்னார் அப்படின்னாரு. தன்னை அறியாம கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலம் அவர்தான் சொன்னார். அது அப்புறம் நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிந்துன்னு ஒரு குறளை அவர் நினைவுபடுத்தினார். அதனாலதான் முதல்வர் அவர்கள் காலையில பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு உணவு தருகிறார் அப்படின்னு. இது தனி மனிதனுக்கு சொன்னதா, சமூகத்துக்கு சொன்னதா? அரசாக ஒரு பிள்ளைகள் பசியோடு இருக்க வேண்டாம் என்ற அரசாங்கம் தான் இதை செய்திருக்கிறது என்றால், வள்ளுவர் சொன்னதை அரசு வாங்கி இருக்கிறது, அதனால் தமிழ் சமூகம் பயன்படுகிறது என்றால் சமூகத்துக்கு சொன்னது தானே அது. அப்புறம் சொன்னார், 2000 ஆண்டுகளாக தமிழ் சமூகம் கெட்டு போகாமல் இருக்கிறதுனாரு. அப்படின்னா அதுவே சமூகம் பெற்றதுதான் அது. சார், இவ்வளவு பெரிய சிலையை இங்க வச்சிருக்கிறோமே, இங்க வருகிறவர்கள் தமிழர்கள் மட்டுமா வருகிறார்கள்? வேறு மாநிலத்தவர் வருகிறார்கள், வேறு நாட்டவர் வருகிறார்கள். வருகிற அத்தனை பேருக்கும் இவர் யார் என்ற அடையாளம் காட்டுவதற்காக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அதை நிறுவி இருக்கிறார் என்றால், மொழி கடந்து இனங்கடந்து எங்கோ போகிறது தமிழ். வள்ளுவம் என்றால் இது சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலதான் திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொன்னாங்க, தனி மனிதருக்கான அல்ல. உத்தர வேதம் நாங்க ஏகப்பட்ட உரைகள் வந்திருக்கு. கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்கிறார், குறளோவையும் எழுதியிருக்கிறார். அதைத்தான் இந்த மேடையில வாங்கி இருக்கிறோம். பெரிய ராஜாராமையா ஒரு விஷயம் சொன்னார். வந்த உடனே ஒரு இளைஞன் அந்த மேடையில இருந்தாரா, எண்ணியாங்கு எய்து பண்ற குறளை கலைஞர் அவர்கள் சொன்னார் அப்படின்னு. அது கலைஞர் அவர்களின் பெருந்தன்மை. இறைமாட்சியில ஒரு குறள் உண்டு, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். ஒரு அரசன் காட்சிக்கு எளியவனாக கடும் சொற்கள் சொல்லாதவனாக இருந்தால் அவனால் அந்த சமூகம் முன்னேறும், நாடு முன்னேறும். இதற்கு இலக்கணமாக வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்களால் தான் எங்கோ நிற்கிற இளைஞனை அழைத்து அவன் சிந்தனைக்கும் ஒரு குரலை தர முடிந்தது என்றால் இதுதான் சமூகம் செய்த சாதனை சொன்னா. அப்புறம் NSK அவர்கள் நடிப்பு அந்த கதையை சொன்னார் ராஜாராமையா. அவர் தெரிஞ்சுக்கிட்டே கொடுத்தாருன்னு. இரவு இரவச்சம்னு 2 அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல. ஒன்று, எல்லாருமே அந்த குறளை சொன்னாங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியார்னு. ஆனா பிச்சை எடுக்கிறது கூட நல்லதுன்னு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாத்து. குறளுக்கு அர்த்தம், பிச்சை எடுக்கிறது கூட பிறருக்கு கொடுப்பதை போல. எப்ப தெரியுமா? தன்னிடம் இருப்பதை எவன் மறைக்காமல் கொடுக்கிறானோ அவனிடம் பிச்சை எடுப்பது கூட பிறருக்கு கொடுப்பதை போல என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் அந்த சிந்தனை உள்ளவர் NSK. அதனால்தான் அந்த இடத்திலே அந்த பெரிய சாதனை நடந்தது. இது எல்லாத்த விடங்க, முதல்வர் இந்த மேடைக்கு வந்த உடனேயே அங்க உட்கார்ந்துட்டு ஒன்னு கவனிச்சார். இங்க நின்னு பேசும்போது, சுகிசிவா ஐயா பேசும்போது முகம் தெரியல. அதனால அங்க இருந்த ஒருத்தரை அழைத்து இங்க இருந்த பூக்களை எல்லாம் அகற்ற சொன்னார். ஒரு முதல்வர் ஒரு மேடையில நின்னு பேசுவதை கூட கூர்ந்து கவனித்து வந்த உடனேயே ஒரு செயலை செய்தார் என்றால் இப்படிப்பட்ட அரசர்கள் இருக்க வேண்டும். இதுதான் இறைமாட்சி. இறைமாட்சி இங்க பொருட்பால்ல இருக்கிற ஏகப்பட்ட அதிகாரங்களை தூக்கிக்கிட்டு இதெல்லாம் அரசனுக்கு சொன்னது. பாவம் தம்பி மோகன சுந்தரம் அவர் வீட்டுல ரொம்ப சிரமப்படுறார். அவர் மட்டும்தான் சிரமப்படுறாருன்னு அவர் நம்பி சொல்றார். எல்லாரும் அதே நிலைமையில தான் இருக்கும்ன்றத மறந்துட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒண்ணு சொன்னாரு,
இந்த குடும்ப கட்டுப்பாடு பத்தி சொன்னாங்க. இப்போ குடும்ப கட்டுப்பாடு தனி மனிதருக்கு தானே சொன்னதுன்னு. ஆனா சமீபத்துல முதல்வர் ஐயா அவர்கள் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். கொஞ்சம் பிள்ளைகள் அதிகமா வச்சிருங்க, இல்லாட்டி நம்ம ஊர்ல தொகுதி குறைஞ்சு போயிடும் சொன்னாரா இல்லையா? அப்படின்னா இது குழந்தை பெறுவது பெறாமல் இருப்பது தனி மனிதன் தான். ஆனா ஒரு சமூகத்துக்கு ஒரு அரசுக்கு கடமை இருக்கிறது. நம்ம ஊர்ல இருக்கிற 39 பார்லிமெண்ட் தொகுதி குறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால முடிஞ்ச அளவு பிள்ளைகளும் பெத்துக்கன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் சமூக சிந்தனை தான் அங்க நிக்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க நீங்க சொல்லும் போது தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லைன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு. அந்த பாட்டை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், இழைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து. இது அரசனுக்கு சொன்னது. சில தவறுகள் சிறிதாக இருக்கு. புலவர்கள் தனி மனிதனை பாடி பெருமைப்படுத்திய காலத்துல தனி மனிதரை பாடாமல் மன்னரை பாடாமல் ஒரு புலவர் பாடி இருக்கிறார் என்றால் அவர்தான் திருவள்ளுவர். தனி மனிதனை பாடல, சமூகத்துக்காக பாடினார். அவர் போர் மாட்சி பகை மாட்சி பாடினார், பகைத்திறம் தெரிதல் பாடினார். ஆனா போர பெருமைப்படுத்தல. இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சொன்னார். ஒரு குறள் ஞாபகம் வச்சுங்க, இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்ட அனிபம். இருமண பெண்டிர் கள் கவரு, கவருனா சூது. இது தனி மனித விருப்பம். இந்த விருப்பத்துக்கு எதிராக திருவள்ளுவர் சொல்கிறார், வரைவின் மகரில் சொல்றார். இது மூணும் யார் செய்யக்கூடாதுன்னா, எவன் செல்வம் வேண்டாம் என்று நினைக்கிறானோ அவன் செய்யட்டும், செல்வம் வேண்டும் என்று நினைக்கிறவன் செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் இது மூன்றும் இல்லாத சமூகத்தை அவர் உருவாக்க நினைக்கிறார். இதுதான் சமூகத்துக்கானது. இது மட்டும் இல்ல, அதாவது மிக குறைந்த நேரத்துல ஒரு பட்டிமன்றம் நடந்ததுன்னா அது நம்ம பட்டிமன்றம். ஒரு விஷயங்க, உழவு என்கிற ஒரு அதிகாரத்தை அந்த காலத்துல அவ்வளவு பெருமையாக வள்ளுவர் பேசுகிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அத்தனை பேரை போய் உழவு செய்யுங்கன்னு சொல்லல. ஆனா இந்த சமூகம் முக்கியமானது என்றால் உழவுதான் முக்கியம் என்று மிக மிக முந்திய காலத்துல உழுவார் உலகத்திற்கு ஆணி என்று சொல்கிறார் என்றால் இந்த சமூகத்தில் 1000 தொழில்கள் இருந்தாலும் உலகம்தான் உழவுதான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். சில கேள்விகள் தனி மனிதனுக்கா சமூகத்துக்கான்ற ஒரு வினா வரும். ஒரு குறள் சொல்றார், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நினைக்கப்படும்ன்றது யாருக்கு சொன்னது? சமூகம் தான். சமூகம் யோசிக்கணும். அவ்விய நெஞ்சம்னா தவறு செய்கிறவன் வளர்கிறான், முன்னேறுகிறான். நல்ல எண்ணம் கொண்டவன் ஒழுக்கமானவன் தேய்ந்து போகிறான். இதை பற்றி யோசித்து பாருங்கள் என்று அவன் சொன்னது சமூகத்துக்கு. இன்னொரு குறள் ஐயா சொன்னார், அறத்தாரி இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதுக்கும் காரண காரியம் பார்க்காதே. ஒருவன் பல்லக்கிலே மேலே போகிறான், ஒருவன் பல்லக்கை சுமக்கிறான். இது அறம் என்று நினைக்காதே, இது அங்கு போய் அறம் பேசாதே என்று சொல்கிறார் என்றால் அரசன் அவன் இயல்புகள், அவனது அங்கங்களின் இயல்புகள், அங்க இருக்கக்கூடிய குடிமக்களின் இயல்புகள் அத்தனையும் அவர் இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். சமூகத்தை மாற்ற நினைக்கிறார். ஒரு குறளை மட்டும் யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. குறளை கேட்கவே அருமையா இருக்கும். வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது எனக்கு டோல்கேட்டை பார்க்கும் போதெல்லாம் இந்த குறள் தான் ஞாபகம் வரும். நம்ம ஊர்ல இருக்கிற டோல்கேட்டை பார்க்கும் போதெல்லாம் வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடு என்று கேட்பதும் கையில வேலை வைத்துக் கொண்டு ஒருவன் பறிப்பதும் ஒன்று என்று 2000 வருஷம் முன்னாடி ஒருவன் சொல்லி இருக்கிறான் என்றால் இத்தகைய தீமைகள் இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நிறைவாக கயமை என்கிற அதிகாரம், அதான் பொருட்பாலில் கடைசி அதிகாரம். அவர் சொல்றார், ஈருங்கை விதிரார் கயவர்
கொடுர் உடைக்கும் கூர்ங்கையர் அல்லாதவர்க்கு. இந்த சமூகத்தில் சில பேர் எச்சில் கையால் கூட எதுவும் உதவ மாட்டார். அப்பேற்பட்டவருக்கு தாடையை முறிக்கும்படி அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சமூக புரட்சி 1000 ஆண்டுகளின் மண்ணிலை நிலைத்து நிற்பார். அதுதான் முத்தமிழ் அறிஞர் எழுப்பி இருக்கிற சிலை. அதற்கு வெள்ளி விழா காணுகிற இந்த நாளிலே முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வணங்கி தமிழ் சமூகத்தின் அடையாளம், தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கை திருக்குறள் என்னும் உலக பொதுமறை, அது சமூகத்துக்குத்தான் அதிக நன்மை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவும் நல்ல நகைச்சுவையோடு மகிழ்விக்கிற நம்முடைய ராஜா ஐயா கூட இன்னைக்கு ரொம்ப சீரியஸா திருவள்ளுவரை எடுத்து ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்கும்படியாக இந்த பேச்சை அமைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து. ரொம்ப சிம்பிளா ஒரு தீர்ப்பு சொல்லணும். பொதுவா இப்ப தீர்ப்பெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை, அது வேற சமாச்சாரம். இருந்தாலும் சொல்றவங்க சொல்லித்தானே ஆகணும். ஏதாவது ஒரு தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால இந்த சுருக்கமா எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்றேன். 1, சார், ஒரு தனி மனுஷன் ஒரே ஒரு ஆள் இருந்தா அறநூல் வேணுமா அவனுக்கு? ஒரு தீவுன்னு கற்பனை பண்ணுங்க. அந்த தீவுல யாருமே இல்ல. அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். எங்கேயோ போய் கடல்ல போனவன் மாட்டிக்கிட்டான். ஒரு தீவுல உட்கார்ந்துருக்கிறான். ஒரே ஆளா உட்கார்ந்துருக்கிறான். ஒழுக்கமா இருந்தா அவன் எப்படி தப்பு பண்ணுவான்? அவனை போய் நீ அது செய்யாதே இது செய்யாதேன்னு யாராவது அறிவுரை சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதனுக்கு நீதி நூல் என்பது அவசியமே கிடையாது. அவன் 2வது மனிதன் ஒருத்த வந்துட்டாதான் அவன் அடிக்காத, அவன்கிட்ட அடி வாங்காத, அவன் சொத்தை புடுங்காத. அப்ப நீதி என்கிற அறநூலே ஒரு மனிதன் இருந்தால் உருவாவதில்லை. 2வது மனிதன் என்பவன் வந்த பிறகுதான் இந்த உலகத்தில் நீதி என்பதே தேவைப்படுகிறது. இல்லாட்டி எதுக்கு ஒருத்தன் நீதி உட்கார்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? ஒரே ஆள் உட்கார்ந்து இருந்தா யாருமே கேள்வி கேட்க போறது இல்ல. தீவுல காட்டு மராண்டியா இருந்து போயிடுவான். அப்போ தனி மனிதன் தனித்தனி மனிதன், அதான் நான் முன்னுரையிலேயே சொன்னேன். ஒரு தனி மனிதன் தனித்தனி மனிதனாக சேருகிற போது அங்கு நீதி என்பது உலகத்தில் தேவைப்படுகிறது. மனசுல வச்சுங்க. ஒரு 2 மனிதர்கள் சந்திக்கிற போது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? ஒரு பிரச்சனையை 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறாங்களா? இல்ல. இப்ப ஒரு மனிதனுக்கு இருக்கிற வேகம், தைரியம், ஊக்கம் இன்னொரு மனுஷனுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இத திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு? எப்பா, உலகத்துல எவ்வளவுனா சிக்கல் வரட்டும், நீ மனசுல ஊக்கம் உள்ளவனா இரு அப்படிங்கிறார். கொஞ்சம் கற்பனையா சொல்றேன். திருவள்ளுவர் ஒரு பள்ளிக்கூடத்துல பேச போனார்னு நான் கற்பனை பண்ணுவேன். அவருக்கு ஏதோ போதாத நேரம் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பேச போனார். அந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலே முதல்ல சொல்லிட்டார், இது மாதிரி பள்ளின்னார். எப்படி? ஒரு மாதிரி பள்ளி. திருவள்ளுவர் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, இந்த தாமரை பூவினுடைய உயரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த பசங்க கேள்வி கேட்ட உடனே, நம்ம ஸ்கூல் பசங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். இவன் அவனை பார்ப்பான், அவன் இவனை பார்ப்பான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து திருவள்ளுவரையே பார்த்தான். என்ன அர்த்தம்? உன் கேள்வியை உங்ககிட்டயே போட்டோம், நீ ஆச்சு, உன் கேள்வி ஆச்சு. ஒருத்தனும் பதில் சொல்லல. ரொம்ப வருத்தத்தோட கேட்டார். ஏன்னா ஒரு பயலுக்கு தெரியாதா? பூவின் உயரம் 2 அடி அப்படின்னா, ஏன் 3 அடி இருக்காதா அப்படின்னார். வச்சுங்க, உங்களுக்கு தான் விவரமா தெரியுது, அப்புறம் ஏன் என்ன கேக்குறீங்க? இப்ப திருவள்ளுவருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு பதில் சொன்னான். ஐயா, உங்கள் கேள்வி தவறுன்னா. உங்கள் கேள்வி தவறு அப்படின்னா. எப்படி சொல்ற அப்படின்னார். ஒரு பூ தண்ணீரில் நிற்கிறது என்றால் அதன் உயரத்தை அது நிர்ணயிப்பது இல்லை. தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். ஒரு மனிதனுடைய உயரம் என்பது அவனுடைய எண்ணத்தினுடைய உயரம். உலகம் எண்ணத்தில் உயர்ந்தவர்கள் உலகத்தை உயர்த்துவார்கள். இதுக்கு ஒரு குறள் இருக்குது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்துதான் அவனுடைய உயர்வு என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். இது தனி மனிதனுக்கு தானே. ஒரு சமூகத்துல 1000 பேர் இருந்தாலும் ஒருவர் உயர்ற மாதிரி ஏன் இன்னொருத்தர் உயரல அப்படின்னா, அவருடைய உள்ளத்திலே இருக்கிற எண்ணத்தை பொறுத்து அவர் தெரியுமா?
அப்படின்னா பாக்கி 3 பேரை தெருவில் நிறுத்துவாரா காட்டினாரு அப்படின்னு. சமூகத்தில் நிகழ்கிற உயர்வு அந்த தாழ்வு வருகிற போது அது இறைவனாலும் விதியாலும் வந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர். இது இப்ப அடுத்த பாதைக்கு போலாம். அப்படி 1300 ரொம்ப ஜாஸ்தி, டூ மச். சிம்பிளா ஏதாவது ஒரு 2 சொல்லுங்களேன். 2 திருவள்ளுவர் யோசிச்சுட்டு சொன்னார், ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. 1330 உனக்கு வேணாமா? 2 விஷயம் சொல்லட்டுமா? ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. 2 கூட டூ மச்சுங்க. எங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க. யோசிச்சுட்டு திருவள்ளுவர் ஒரு குறள் சொன்னாரு, பொய்யாமை பொய்யும் அறம் செய்யாமை நன்று. இவன் என்ன கேட்டா, 2 சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒன்னையே 2 தடவை சொல்றேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. எங்க இவ்வளவு திருக்குறள்லயும் ஒரே நீதி சொல்லுன்னு சொல்ற என்னன்னா பொய்யாமை. அப்படி ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ல போற போகும்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்ச நாளா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன், மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படி. மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும், ரைட். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிலம் என்ற ஒன்று வேண்டும், ரைட். இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 தான் மனுஷன் உயிர் வாழ்வதற்குன்னு இவ்வளவு நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இப்பதான் நான் ரீசெண்டா எனக்கு 72 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். நம்முடைய மனிதர்கள் உயிரோட தேவையில்லை, இருந்தால் உயிர் வாழ்வார்கள். என்ன? நிறைய சாப்பிடுவதற்கும் பொய்கள் வேண்டும். மனுஷன் ஏன் உயிர் வாழ்றான்னா பல பொய்களால் தான் உயிர் வாழ்கிறான். அவன் மனதில் வைத்திருக்கிற பலவித செய்திகள் பொய். அவன் நீண்ட காலம் சேகரித்து வைத்திருக்கிற விஷயங்கள் பொய். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பல அறங்கள் பொய். அவனுக்கு போதிக்கப்பட்ட நீதிகளில் பல பொய். அவனிடத்தில் மறை என்று கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் பொய். ஆனால் இத்தனை பொய்களில் மனிதனுக்கு இருக்கிற சந்தோஷம் உண்மையில் இல்லை. இதான் நிதர்சனமான உண்மைன்னு ஒரு உண்மையை சொன்னா கோபம் வருது மனுஷனுக்கு. பொய்யில் ஆர்வம் இல்லைன்னா யூடியூப் பார்ப்போம். இந்த மனுஷனுக்கு பொய்யில் ஆர்வம் இல்லைன்னா அவ்வளவு பொய். 90% எல்லாம் விடிஞ்சா பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான் இந்த உலகத்துல. எனவே மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு போல பொய் என்பது அவசியமாகிவிட்டது. இப்ப திருக்குறளுக்கு வாங்க. ஒரே ஒரு அறந்தாண்டா மனுஷனை காப்பாத்தோம். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. வேற எந்த அறமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவன் பொய் மட்டும் வானா, பொய்யில இருந்து வெளியே வா. அப்படி நமக்கு நல்லா தெரியும். இப்ப மௌன சுந்தரம் உன்னை கொஞ்சம் பின்பற்றுற. வீட்டுல சாப்பாடு நல்லா இல்லைன்னு வச்சுங்க, என்னைக்காவது சொல்லியிருக்கோம்? நீ சமைச்சது வாயில வைக்க விளங்கலன்னு சொல்லியிருக்கோம்? பிரமாதமா. உன்ன மாதிரி ஒரு அழகு இல்லையா அவங்க சொல்லுவாங்க. உங்களை மாதிரி ஒரு அழகு இல்லையா, இது சொன்னாதான் கொஞ்சம் நாளைக்கு வண்டி ஓடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய்யே இல்லாம நம்மால வாழவே முடியலன்னு ஆயிப்போச்சு. தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட அறங்கள் திருக்குறள்ல பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. இப்ப தள்ளி வச்சிருங்க. சமூக நீதினு வருகிற போது சமூகத்துக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் பிற மறைகள் உயர்வு தாழ்வுகளை கற்பித்துக் கொண்டிருந்த போது இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொன்ன போது, இந்த உலகத்துல யாருமே தாழ்ந்தவன் கிடையாதுடா, எல்லாரும் சமமானவங்கடா, எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? இந்த ரொம்ப படிச்ச சில பேருக்கு நிறைய திமிரு இருக்கும்.
இவெல்லாம் என்ன ஒண்ணும் படிக்காதவன், ஒரு மண்ணு தெரியாதவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப படிச்சவன் ஒண்ணு இல்ல. 100 ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போய் பேசி பாருங்க. 100 ஆடு மேய்க்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. இவ்வளவு படிச்சவங்க நீங்க இங்க இருக்கிறீங்களே, 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா எந்த ஆடுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போங்க, 100 ஆட்டுல கொம்பன் மூக்கன் ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சிருப்பார். எந்த ஆடு காணும்னு கரெக்டா சொல்லுவார். 100 ஆடுகளும் ஒன்று போல் இருந்தாலும், உதாரணத்துக்கு கூட ஆடு வேண்டாம்பா, 100 மாடுகளும் ஒன்று போலவே இருந்தாலும், இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் 100 மாடு ஒன்னா இருந்தா கூட நமக்கு வித்தியாசம் தெரியாது. நீ என்ன PhD, நீ ஜுவாலஜி கூட படிச்சிருப்ப, எல்லாம் சரி. 100 எருமை மாடு ஒன்னா நின்னா உனக்கு வித்தியாசம் தெரியாது. அதை மேய்க்கிறார் பாருங்க, அவருக்கு தெரியும். இப்ப சொல்லட்டுமா, அவரிடத்தில் இருக்கிற அந்த சிறப்பு அறிவு உன்னிடத்தில் இல்லை என்பதை நீ தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு விதமான அறிவு, கல்வி, ஞானம் இந்த உலகத்தில் தரப்பட்டு இருக்கிறது. அப்ப மனுஷன் நம்ம எப்படி தப்பாம எடை போட முடியும்? அதனால்தான் திருவள்ளுவர் டிக்ளேர் பண்ணார் சமூக நீதிய, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் சமமானவை என்று அறிவித்த பெருமை அப்ப தனி மனிதனுக்கு திருக்குறள் சொல்லப்பட்டதா, சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா? இப்ப தீர்ப்புல 2 பகுதி வரை சமூகம் திருக்குறளை குறைவாக பயன்படுத்தியது, தனி மனிதர்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டு வாழ்வில் உயர்ந்தார்கள். ஏன்? படிச்சவன் திருக்குறளை எடுத்துக்கிட்டான். நான் மாண்பமை முதல்வர் இடத்துல இந்த நேரத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல்வரை பார்த்தா எப்படியும் ஒரு கோரிக்கை வைக்கணும் இல்ல, அதனால ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 12 அதாவது +2 படித்து முடிப்பதற்குள்ளாக அறத்துப்பாலையும் மாணவர்கள் மனப்பாடமாக சொல்ல வேண்டும் என்பதை கட்டாயமாக நம்முடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். சும்மா 2 மனப்பாட 2 பாட்டு வச்சா போறாது. அறத்துப்பாலையும் படிக்கிற மாணவர்கள் முழுக்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். எப்படி? மனதில் நின்றால்தான் வாழ்க்கையில் அவர்கள் அதை கடைபிடிக்க முடியும். புத்தகத்தில் இருக்கும் என்றால் அது மத்தகத்துக்கு வராது, ஆனால் மத்தகத்தில் இருக்கும் என்றால் அது வாழ்க்கைக்கு வரும். எனவே தமிழ்நாட்டு பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பதற்குள்ளாக அவர்கள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் கட்டாயமாக மனப்பாடம் செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை, தமிழனின் மறை எது என்று கேட்டால் வேதம். தமிழனுக்கு எது வேதம் அப்படின்னு கேட்டா திருக்குறள் என்று வர வேணும். மறைன்னு சொன்னா அதை நினைவில் வச்சிருக்கணுமா இல்லையா? அதை மனப்பாடம் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதனால தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மனப்பாடம் செய்வதற்குரிய வழிமுறையை நாம் கண்டறிந்தாக வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலை அவருக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்ப நான் அந்த தீர்ப்பினுடைய கடைசி பகுதி, இவங்கெல்லாம் இந்த ஒன்னு சொல்றேன்னு நீட்டினாங்கல்ல, அப்ப நான் மட்டும் ஏன் ஒன்னு சொல்றேன்னு நீட்டக்கூடாது? அவங்கள மாதிரி தானே நானும் இருக்க முடியும். வக்கீல் தானே ஜட்ஜா வருவாங்க, அதனால அவங்கள மாதிரி தான் நானும் சொல்ல முடியும். ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன் சார். திருக்குறளுடைய தனி மனித அறங்களை நிறைய பேர் பின்பற்றி மேல வந்தாங்க. ஏன் விவேகானந்தரே, அவர் அதை படிச்சாரோ படிக்கலையோ, ஆனா அந்த மாதிரியான அறங்களை பின்பற்றி தான் தெய்வ நிலை பெற்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற எல்லைக்கு வந்தார். திருக்குறளை படிச்சு தனி மனித அந்த கேள்விக்கு என்ன விடை தெரியுங்களா? கார்ல் மார்க்ஸ் ஒரு நூலை எழுதினார். மார்க்சியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தார். அதுக்கு என்ன ப்ரூஃப்? அந்த கம்யூனிசம் சோவியத் ரஷ்யாவினுடைய அமைப்பு முறையாக மாறியது. அப்ப மார்க்சியல் சமுதாய உருவாக்கியது, சீனாவை உருவாக்கியது. தாவோயிசம் என்பது மிகப்பெரிய சீனாவில் நான் என்ன கேள்வி கேட்க வரேன் அப்படின்னு கேட்டா, திருக்குறள் வழியில் எந்த நாடு இருக்கிறது? இன்னும் கொஞ்சம் ஓபனா பேசுறேன், தவறா பேசுறேன்னு நினைக்காதீங்க. குர்ஆன் ஒரு நூல் தோன்றியது. அரபு நாடுகள் முழுக்க அதுதான் அவங்களுக்கு வேதம், அதுதான் அவங்களுடைய சட்டம். அப்ப என்ன கணக்காகுது?
அந்த மறைநூல் வழியாக வளைகுடா நாடுகள் இன்றைக்கு இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் தாஸ் கேபிட்டல் என்ற நூல் வழியாக இன்றைக்கு சோவியத் ரஷ்யா அமைந்திருக்கிறது. திருக்குறள் வழியான நாடு எது என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எனவே திருக்குறள் இதுவரையில் தனிமனிதனுக்கு மட்டுமே பயன்பட்டு வந்தது. இந்த வெள்ளி விழாவுக்கு பிறகு திருக்குறள் மறையாக மாறும் என்றால் இந்த தமிழ்நாடு திருக்குறள் நாடு என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய மேன்மையினை பெற முடியும். ஏன்னா வள்ளுவர் வழியில் இதன் எல்லா சட்டங்களும் அமைந்திருக்கும், வள்ளுவர் வழியில் இதன் எல்லா நீதி நூல்களும் அமைந்திருக்கும் என்று அது சமுதாய நூலாக முற்றிலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதுவரையில் திருக்குறளுக்கு அதிக நன்மை பெற்றது தனி மனிதன். இந்த விழாவிலிருந்து அதிக நன்மை பெற வேண்டியது சமூகம் என்பதை நினைவூட்டி வாய்ப்பளித்தமைக்கும் இதுகாரும் பொறுமையாக இருந்து கேட்ட எங்கள் மரியாதைக்குரிய மகாராஜன் உலகையாளுவான் என்னை விட ஒரு 6 மாசம் பெரியவர். அதனால்தான் அந்நியார்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன். அவர்களுக்கும் எல்லாருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் ரசித்து திருக்குறளால் அதிக நன்மை இதுவரை பெற்றது தனி மனிதன், இனிமேல் பெற வேண்டியது சமூகம் என்பதுகிறேன். நன்றி. கடல் அருகே தமிழ்கடல் என திருவள்ளுவருக்கான மேடையாக வார்த்தைகளின் மூலம்